கேள்விகள், அப்சர்வேஷன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புனா நீங்கள் சொல்லலாம். கேள்விகளும் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம். ரெண்டுக்கும் now the house is open. ஒன்றுமே இல்லைன்னா we close. நீங்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் நான் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு உங்களையும் நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். இவ்வளோ நேரம் நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பேசுகிறதையும் கொஞ்சம் நான் கேட்கலாம். ரெடி ஆயிடுச்சு, கிம்பிள் ரெடி ஆயிட்டு. ஓகே சுமித்ரா மகா, இந்தாங்க ஏதாவது பேசுங்க. சரி சுஜாதா சிஸ்டர், நிறைய வாய் பேசுகிற பிள்ளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் இல்லை. இந்தாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. உங்கள் மம்மி அடிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, நான் அடிக்க மாட்டேன். ரைட். ஆக்சுவலாக இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கான மெசேஜ், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏசப்பாவை பற்றி இவ்வளோ பெரிய ரெவலேஷன் நிஜமாவே என் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஏன்னா ஏன் அது இவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய காட், அந்த சொகுசா நிறம்லாம் ஏசப்பா எப்படி இருப்பாருன்னு அந்த எசேக்கியலெல்லாம் அந்த வர்ணிப்பெல்லாம் சொன்னீங்கல்ல பிரதர், அது வந்து அவ்வளோ அப்படியே அந்த காட் வந்து அவ்வளோ மேக்னிஃபிசன்ட் காட். ஜீசஸ் அவ்வளோ மேக்னிஃபிசன்ட் காட். அது மகத்துவமான தேவன்னா அதுக்கு மீனிங்கே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அவ்வளோ பெரிய காடு ஒரு பாவிக்காக அவர் வந்தார். ஒரு வசனம் அது என்ன, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனா பாவிக்காக மரிக்கிறது வந்து அந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அது அந்த வசனம் எனக்கு அப்பதான் நல்லா புரிஞ்சுது. இவ்வளோ பெரிய காட், இவ்வளோ பெரிய மேக்னிஃபிசன்ட் காட், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் வந்து ஒரு பாவிக்காக தன்னை தாழ்த்தி வர்றது, அதாவது மாம்சமும் இரத்தமுமா வந்து ஒரு மனுஷனுக்காக, ஒரு பாவிக்காக, எனக்காக ஏசப்பா வந்தாரா அப்படின்னு அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனதுருக்கமாக இருக்குது. அதே போல் இப்போ நான் வந்து அந்த மேத்யூ, மார்க், லூக், ஜானில் ஏசப்பாவுடைய சிலுவை பாடுகளை படிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கண்ணில் தண்ணி தான் வருது. ஏன்னா அப்படி இவ்வளோ பெரிய மேக்னிஃபிசன்ட் காட், இவ்வளோ பெரிய மகத்துவமான சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரு இப்படி நமக்காக வந்திருக்கிறாரே, நமக்காக மரிக்க வந்தாரே, ரத்தம் சிந்தினாரேன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு ரெவலேஷனா இருந்தது. பெரிய பக்தி விருத்தியா இருக்கு, பெரிய ரெவலேஷனா இருக்குது. ஆமா, நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆமீன். ஓகே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா சுஜாதா? அதான் இந்த சீரீஸ் இது ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அமேசிங்கான டீச்சிங் எது அப்படின்னா இதுதான். ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே நாங்கள் திரும்ப வீட்டில் போயிட்டு திரும்ப இந்த வீடியோவை கேட்போம். நாங்கள் திரும்ப ஒரு முறை இந்த வீடியோவை போயிட்டு, போன வாரம் வந்தது கூட இந்த வாரம் ஒரு வாரம் கேட்கறதுக்குள்ள இப்போதான் அதை கேட்டுட்டு திரும்ப இங்கே வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியே இருக்குது எனக்கு 2-3 வாரமாகவே அதே திரும்ப திரும்ப கேட்கும்போது இங்கே சில நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டோமான்னு தோணுது. அந்த மாதிரி அந்த வீடியோ கேட்கும்பொழுது அங்கே ஒரு விஷயம், ஐயோ கேட்டுட்டு தானே இருந்தோம், இது என்ன மிஸ் பண்ணிட்டோமா, ஏசப்பா இவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ள தேவன் ஏசப்பா. அதெல்லாம் நிறைய அந்த வெளிப்பாடுகள் வந்து ரொம்ப நமக்கு தான், அதான் இவங்க சொன்னது போல் இவ்வளோ ஒரு மைட்டி காடா ஏசப்பா, இவ்வளோ ஒரு மைட்டி நம்மளுக்காக இறங்கி வந்திருக்காரு. அதே மாதிரி அவரோட நியாய தீர்ப்புகளை பார்க்கும்போதும் ஒரு பக்கம் ரொம்ப ஒரு பயமாகவே இருக்குது. அந்த நியாய தீர்ப்பை சந்திக்க போகிறவங்க, இப்போது யெகோவா சாட்சிகள் இவங்களெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாகவே இருக்குது. இவ்வளோ அன்பான தேவன் அப்போ நியாய தீர்ப்பில் பார்த்தா அவ்வளோ கண்டிப்பாக அவ்வளோ ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. அதுலேருந்து இவங்கெல்லாம் தப்பிச்சிக்கணும் ஏசப்பா அப்படின்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப ஜெபிக்கிறோம் இப்போ இவங்களுக்காக. ஏசப்பா இந்த நியாய தீர்ப்பில் இவங்க ஒருத்தர் கூட இவங்க வந்து அதில் நிற்கக்கூடாது, அவங்க இருதயங்கள் திறக்கப்படணும், இதை வந்து எப்படியாவது அவங்க காதுக்கு போய் சேரணும். இந்த செய்தி எல்லாம் ஒன்னொன்னு போய்
அவங்க வந்து வீணா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கேட்டு அவங்களே வந்து இன்னும் தீர்ப்புக்கு வந்து அவங்க இன்னும் உள்ளாக்கி கூடாது. இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப இதுதான் கஷ்டம். ஏசப்பா வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இதுதான். அதனால ஏசப்பா வந்து அவங்க இருதயத்தை திறக்கிறதுக்கு தானே இப்போ இது கொடுக்குறாரு. அவ்வளோ அன்பான தேவன், அந்த கிருபை இருக்குது. இப்போ லாஸ்ட் மினிட்ல கூட அவங்க மேல கிருபையா இருக்கனால தான் இது கொடுக்குறாரு. கரெக்ட். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அந்த தெசலோனிக்கர்ல கூட இப்போ பார்க்கும்போது அந்த ஒரு வசனம் சொல்லும்போதுன்னா, அவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்க நிற்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்கணுன்றாங்க. அப்படியே 2 வார்த்தையும் ஒன்றா தான் வருது. அது அந்த பிதாவும் இயேசு கிறிஸ்துவன்றது அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அது முடியாமல் போயிருக்கிறாங்கன்னே ஒன்றுமே புரியவே இல்லை. ஏசப்பா வந்து அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க முழுசாக மனம் திரும்பி ரிப்பெண்ட் பண்ணி முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக ஏசப்பா அவங்கள ஏற்றுக்குவார். அவங்களுக்கு பாவிகளுக்காக தானே வந்திருக்காரு உலகத்தில். இன்னமும் அது அந்த இது இருக்கு, அந்த கிருபை இருக்கு. அந்த பாவிகளுக்கு இயேசு அந்த நாமத்தோட அந்த கிருபை இருக்குது. அந்த இயேசுன்ற நாம பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த இது வந்து அவங்க ஏசப்பாவே ஏத்துக்கணும், பிதாவுக்கு அந்த மகிமை அதை வந்து கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு நன்றி. அதே போல ஏசப்பாவுடைய ஒவ்வொரு நாமத்தை குறிச்சும் இவ்வளோ விலாவரியா நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை பிரதர். அவ்வளோ அருமையான ஒரு மெசேஜ். ஏசப்பாவை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இதை கேட்டாலே போதும். ஏசப்பாவை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏசப்பா மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு அந்த மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். ஆமென். Thank you ஏசப்பா. Thank you ஏசப்பா. சொல்ல போறது இப்பா ஒரு வழியா ஓகே. என்னன்னா எவ்வளவோ இதில் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த யெகோவா சாட்சிகளுக்கு. அந்த வசனத்தெல்லாம் ஒரு முறையாச்சும் நீங்களே எடுத்து வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனம்தான் நம்மளை வந்து நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய செவியையும் கண்களையும் திறக்குகிற ஒரு பெரிய ஒரு திறவுகோலாக இருக்குது. கண்டிப்பாக இதை ஒருக்கா வாசிங்க தயவு செஞ்சு. யெகோவா சாட்சிகளோ யாரோ நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதோட விடக்கூடாது. வசனத்தை கண்டிப்பாக படிக்கணும். அந்த பைபிளை திறந்து படிக்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய ஆழமான சத்தியம் வெளிப்படும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு ஒன்றுமே இல்லாத குப்பையும் தூசியுமா எங்களுக்கு ஏசப்பா இவ்வளோ பெரிய தேவன் கிருபை செஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கும் அந்த கிருபை இருக்குன்னு நான் விசுவாசம். தயவு செஞ்சு படிங்க, அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆட்டுக்குட்டியானவரை நம்ம இது வரைக்கும் மீட்பர் நீங்கள் சொன்னது பாவ நிவாரண பலி அது எல்லாமே என்னால் நம்ம கேட்டிருக்கோம். பட் அவருக்கு முன்னாடி அந்த அக்னியில் இது பண்ணுறதும் 17-14 அவர் ஜெயிப்பார்னு ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பாருங்க. அந்த இடத்துல அவர் கிறிஸ்துவானவர் ஜெயிப்பாருன்றது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆட்டுக்குட்டியானவர் போட்டு அந்த வசனமே கொஞ்சம் ரொம்ப எடிஃபைங்காக இருக்குது. ரெண்டாவது 2 வீக்ஸ் முன்னாடி நடந்த இதில் நான் ரொம்ப நோட் பண்ணேன், இந்த பரிசுத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம அதே மாதிரி நம்ம அந்த ஒரு 4 hours நீங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு உடம்பும் இதுவாக இருந்தது. பட் 4 to 4.5 hours நீங்கள் பேசுனீங்க. அதில் அவருடைய மிராக்கிள் பேசலை, அவருடைய ஹீலிங் பற்றி பேசலை. வெறும் அந்த ரெவலேஷன் யோவான் ரெவலேஷன் பார்த்துட்டு தானியேல் எசேக்கியேல் பார்த்தோம். அந்த வெறும் அவருடைய சுரூபத்தை மட்டும் தான் பார்த்தோம். அவர் எப்படி இருப்பாருன்றத விவரிச்சதே ஒரு 4.5 hours பார்த்துருக்கோம். யாருக்குமே எந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப எடிஃபைட் ஃபீல். ஆமென். தட் வாஸ் வெரி நைஸ். ஆமென் சார். இட்ஸ் a nice நம்ம ரியல் டைப் நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏசப்பா நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு விசேஷமான அனுபவம். இப்போமே என்னாச்சு, மணி என்னாச்சு 4 மணி ஆக போகுது. நான் வந்து இடையில டைமே பார்க்கல. நீங்கள் யாரும்
யாரும் நீங்கள் டைம் பார்க்க விருப்பப்படலை. நீங்கள் யாரும் அவர் மட்டும் கொஞ்சம் அவசரப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது கூட இல்லை. ஆமாம், ராத்திரி எல்லாம் பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஆனால் இங்கே டயர்ட்னஸ் தெரியல. ஆமாம், அவருடைய வசனம் இது விசேஷித்த கிருபை. எல்லாரும் நமக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு அந்த கிருபையை கொடுத்து இப்போ என்னை பேச வைக்கிறாருன்னா அந்த கிருபையை கொடுத்து உங்களை ரசித்து கேட்க வச்சிருக்கிறாரு. ஆமாம், ரசித்து கேட்க வச்சிருக்கிறாரு. இது விசேஷமான கிருபை. ஆமாம், விசேஷமான கிருபை. அந்த தயவு இல்லைன்னா நடக்காது. இங்க வந்து உட்கார்றதுக்கு அவருடைய தயவு. இப்ப இங்க முகத்துல பாத்தீங்கன்னா எங்காவது டயர்னஸ் தெரியல. இந்த பாப்பாலாம் காலேஜ்ல இருந்து வந்திருக்கிற இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு போய் ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த டீம் வந்து ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. டயர்னஸ் தெரியல. அப்படி நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக வச்சு காமிக்கிறார், அவருடைய மகிமையை காமிக்கிறார். ஏன்னா அவருடைய வேலைக்காக இதை வந்து பண்ண வைக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி பண்ண வைக்கிறார். அப்புறம் இன்னொன்று தெரியணும், இதை மாதிரி வெளிப்பட ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சத்தியத்தை கொடுத்துட்டாருன்னா பின்னால் சம்திங் வரும். நியாய தீர்ப்பு இருக்கும். நியாய தீர்ப்பு இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாரு, தென் இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இது வந்து இப்போ நான் விருப்பப்பட்டு எடுத்தது கிடையாது. அப்படி இல்லை, அது கிடையாது. அவர் கரெக்டாக டைம் போட்டு டூ இட். நம்ம வேலை வந்து வேலைக்காரன். நம்ம இது தயார் பண்ணுறதுக்கு எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எல்லாம் குயிக்காக கொடுத்துருக்காரு. ரொம்ப நீளமாக இல்லை, குயிக்காக கொடுத்துருக்காரு. அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொஞ்சம் ஒரு நாள் எடுத்துருப்பேன்னு தவிர அவ்வளோ குயிக்காக கொடுத்துருக்காரு. கொடுத்து அவர் பண்ண வைக்கிறாரு. கடந்த வாரம் இதை வந்து பிரசங்கம் பண்ண விடலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளோ நேரம் ஆகும்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக கடைசிக்கு வச்சுட்டு இல்லை இன்னைக்கு வேண்டாம் 3:45 ஆகிட்டு, இன்றைக்கி 4 மணி. இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் அன்றைக்கி 3:45. இன்றைக்கி இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வந்துருச்சு. அன்னையோட ஏர்லியாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் 4 o'clock ஆல்ரெடி எடுத்திருக்கிறார். யாருக்கும் டயர்ட்னஸ் தெரியல. ஆர்வமாக இயேசுவுடைய வசனத்தை ரசித்து சாப்பிட்ருக்கோம். நமக்கு அந்த பவர், அந்த வசனத்தோட ஃபுல் பவர் நமக்கு இறங்கியிருக்கு. முரளி சொன்னார், இந்த வசனத்தை கொஞ்சம் சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்பவர்களும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, வருகையை பற்றி போட்டு கொடுங்கிறாரு. போன வாரம் துண்டை போட்டுடலாமான்னு ரெடி ஆனார். இடையில துண்டை போட்டு பரலோகத்துக்கு இடம் பிடிச்சிடலாமா அப்படி லெவலுக்கு போனாரு. அவ்வளவுக்கு நமக்கு ஆர்வமா இருக்குது. ஓகே, முரளி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? கற்பகம். இன்னைக்கு இருந்த ஏசப்புடைய வார்த்தைகள் வந்து சபைக்கு போகிறவங்களும் மற்றவங்களும் வந்து இது வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா, ஏன் பிதா வந்து ஆட்டுக்குட்டியானவராக வந்து அடிக்கப்பட்டார், அவர் டைரெக்டாகவே அதை வந்து தீர்வு பண்ணியிருக்கலாம். ஆனால் ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தினால தான் விடுதலை அப்படின்றத அவர் வந்து மாதிரியாக அவரே வந்து உலகத்தில் வந்து அவருடைய ரத்தத்தை கொடுத்ததுனால தான் நமக்கு மீட்பு கிடைச்சது அப்படின்றது நல்ல தெளிவாக இன்னைக்கு எல்லா அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இது பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்க வந்து ஏசப்பாவுக்குள்ள அவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிவாங்கன்னு நம்புகிறேன். நிறைய ஆத்துமாக்கள் இதுல இருந்து சேர்க்கப்படுவாங்கன்ட்டு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? வாட் ஆ லவ்லி, இது வெரி பாசிட்டிவ் நோட். ஆமென். அப்படியே அது நடக்கட்டும். ஆமென். குட் குட். சிவகுமார், கவிதா மகா, ஓகே, சின்ன மகா, ஓகே, சூர்யா, ஓகே, இது கொடுங்க டவுட்டு. கேள்வியை கேளுங்க. நாங்க இது எங்கிறது கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ ரிப்பீட் பண்ணுமா? இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆட்டுக்குட்டியானவர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அப்படியே டைரக்டா ஏன் இயேசுவின் நாமத்தை சொல்லல, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமம்? ஓகே,
ஏன் இதுக்கு வராம இதுக்கு ஏன் சூர்யா, நீனே ஆட்டுக்குட்டியா? attempt பண்ணம்மா. Why don't you attempt? Why don't you attempt? அது தெரியாதனால தானே கேட்குறேன். ஓகே ஓகே, நவ் த கொஸ்டின், செமையான கொஸ்டின், அருமையான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னால இட் இஸ் ஓப்பன் டு த சர்ச். அது வந்து அந்த பாஸ்ஓவர் லேம்பை வந்து மிரர் பண்ணி சொல்றதுனால இப்படி வாங்க, நீங்க மைக் எடுத்துக்கோங்க, நீங்க கொஞ்சம் அந்த இதுக்கு வந்துக்கோங்க, அந்த பார்க்குற மாதிரி ஒரு சீட்டுக்கு வாங்க. அந்த 2வது சீட்டுக்கு வந்தால் போதும், இந்த கேமரா பிடிச்சிரும். 2வது அதில் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இப்போ விவேக், தம்பி விவேக் அதுக்கு ஆன்சர் பண்றாரு. ஏன் இதுல ஆட்டுக்குட்டியானவர்னு சொன்னாரு? இயேசுங்கிற பேர் சொல்லியிருக்கலாமே, ஏன் ஆட்டுக்குட்டியானவர் பேரை சொல்லியிருக்கிறாங்கன்னு என் மனைவி சூர்யா கேட்குறாங்க. இப்போ பதில் சொல்றாரு விவேக். சொல்லுங்க தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க அந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஜெனிசஸ்லேருந்து வரும்போது அந்த பாஸ் ஓவர் லேம்ப்பு அவங்க நியாய தீர்ப்பில் வந்து நியாய பிரமாணத்தில் எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பாங்க. அப்புறம் ஜீசஸ் வரும்போது யோவான் சொல்லுவார், பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரு தான் அந்த ஆட்டுக்குட்டி நாங்கள் சொல்கிறாங்க. லாஸ்ட்ல யோவான் வந்து அந்த ஆட்டுக்குடியோட ரத்தம், லேம்ப் ஆஃப் ஸ்லேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது வந்து அத்தாரிட்டி வந்து அந்த லேம்புன்னு இருக்கும். அதே வந்து லூக்கால சொல்லுவார் 10:19 நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து அந்த 10:20 அதுல வந்து உங்க பேர் வந்து அதுல இருக்கிறதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்கன்றது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியும். ஆமா. சோ அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த மிரரா எடுத்துட்டு போறதுனால ஆட்டுக்குட்டின்னு வச்சிருக்காங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே அமேன், குட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதுக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க இருக்காங்களா? கொடுங்க. இப்போ சுபா சிஸ்டர். எஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த பஸ்கா வந்து நிழல், இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல அது நிஜம். அமேன். ஓகே, இது ஒரு ஆன்சர். வேற யாருக்காது? இவர் வராரு, ஜோஸ் பிரதர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. ஜோஸ் பிரதர் கொஞ்சம் நீங்க அப்படி ஒரு கணக்குல வரணும். இப்போ வரீங்க. எஸ் சார், ஜோஸ் பிரதர். இது யூதர்கள் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி அப்போது வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலி கொடுக்க போது அப்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஈசாக்குக்கு பதிலாக அந்த தகன பலியை சேர்த்துனப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் அதில் வந்து லைனாக வருது. என்ன பாவ நிவாரணைக்கும் உடனே வந்து ஒரு பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே பலி செலுத்துகிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த லாஸ்டில் ஃபைனலாக அவர் தான்ங்கிறத வந்து அந்த ஆட்டுக்குட்டி ஆனவராக அதை பிரதிபலிக்கிறதுக்கு தான் அங்கே வந்து அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போது அவங்களுக்கு அந்த பழையசெல்லாம் ஞாபகம் வரும். இந்த பழைய ஏற்பாடுக்குள்ளே அவங்க போகிறப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் சொன்னது முழுக்கும் அது இங்கே நிஜமாயிடுச்சுங்கிறது தான் அவங்க அந்த உணர்றதுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அமேன். மைக் இல்லாமல் கேட்காது அதுக்காக. ஓகே, விவேக் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து கடைசியாக அந்த ஜெருசலம் கோயிலில் வந்து பலி கொடுக்கும்போது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னா பெத்லஹேம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே வந்து பர்ஃபெக்டான ஆட்டுக்குட்டி எந்த அதெல்லாம் பைபிள் இல்லை. எதுங்க பெத்லஹேம்ல இருந்து ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வாங்கன்னு இல்லை. ஜீசஸ் பெத்லஹேம்ல இருக்க மிக்கா அந்த இதில் இருக்கு அங்கே. இல்லை வசனம் இல்லை, அப்படி வசனம் இல்லை. அப்படி வசனம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இன்னும் வேற இருக்குதா? வைக்கலாமாக்கா? அவளுக்கு மகளுக்கு ஒரு ஏமா மகளா ஆடியோ வராது, அந்த கேட்டுட்டு இருக்காங்க ஆட்கள். இதுல என்ன வைக்கப்படுறது? சொல்லு மகளா. கொடுங்க. பஸ்கா பண்டிகையில ஆட்டுக்குட்டியை வந்து அவங்க பலி போடுவாங்க. ஆமா, அப்படி அதே மாதிரி அவரை வந்து பலியிட்டு அதை ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக அவர் ஆட்டுக்குட்டியானவரா அப்படி நம்ம நினைவுபடுத்துறோமா? ஓகே. ஸோ இயேசுங்கிற பேருக்கு பதில் ஆட்டுக்குட்டியானவர்னு ஏன் சொன்னாங்கன்னு மகா சொல்றது பஸ்காவை நினைவு கூறுறதுக்கு. ஓகே, குட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாயிண்ட் வெல் டேக்கன்.
இன்னும் வேற யாராவது இந்த சுமித்ரா மகா. யோவான் வந்து அவரை குறித்து சாட்சி ஆமா சொல்றாரு இல்லையா? இருங்க மகேஸ்வரி யோவான் 5 சொல்றாரு, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆமென், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் சொல்லுதுல. அதே இதில் அவர் திரும்ப சொல்லியிருப்பாரு, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஓகே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் சொல்லிட்டு அவர் அதிலேயே சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் எல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லிட்டு அவர் திரும்ப சொல்றாரு அந்த இதுல, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம். அந்த மேசியா இவர் தான் இல்லையா? சோ மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். சோ இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் கிறிஸ்து. சோ இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயம் கொண்டார். அந்த ஜெயம் கொண்டதுனாலதான் அந்த மகிமையை அவர் அடைந்தார். ஆமென். அதனாலதான் ஆமென். எல்லாரும் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. இவ்வளோ நேரம் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, சரியா? இதான் ஆன்சர், இதான் ஆன்சர். அதாவது இதை எங்க ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்கன்னா, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல அவர் வந்து முத்திரையை திறக்க போறார். அவர் முத்திரையை திறக்கும் போது வரிசையா லைன்ல வந்து நின்று சொல்றாங்க பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. இப்போ அவர் அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் ஏன் இவருக்கு மகிமை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. அவர் இந்த முத்திரையை திறக்க போறாரு. திறக்கும் போது நம்ம பார்த்தோம், வரிசையா ஒவ்வொருத்தரா வராங்க. திறக்கும்போது இவன் அழுகிறான், யோவான் அழுகிறான் அப்படின்னா உடனே அந்த நேரத்துல வராங்க பாருங்க, நான் மிகவும் அழுதேன். இப்போ அப்பொழுது மூப்பரில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்க 7 முத்திரைகளை உடைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். சொல்லிட்டு எப்படி அது எப்படி ஜெயம் கொண்டிருக்கார்? மகா கொடுத்த ஆன்சருக்கு கம்ப்ளீட் விளக்கம் இதான் ஆன்சர். மகா கொடுத்த விளக்கம். அதாவது இந்த பைபிள்லே ஜெயம் கொண்டவர்ங்கிறது எப்படின்னா, நமக்கு ஒரு அளவுக்கு இங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த பைபிள்ல அவர் சிலுவையில வெற்றி பெற்றது ஒரு பகுதி தான் எழுதப்பட்டிருக்கு. அவர் இன்னும் என்னென்ன சோதனைகளை அந்த 33 வருஷத்துல சகிச்சாரு அப்படிங்கிறது எழுதப்படலை, ஃபுல்லா எழுதப்படலை. பட் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். மரணத்தை வெற்றி பெற்றாரு, அவமானத்தை வெற்றி பெற்றாரு, தன்னுடைய வல்லமை வெளிப்பட விடாதபடி தடுத்தார். நிறைய வேலை, நிறைய. அவர் நான் தான் அவர்னு சொன்ன உடனே எல்லாரும் பின்னிட்டு திரும்பி விழுந்துட்டாங்க. யோவான் 18:7. அப்புறம் அவரே வந்து நான் தான் பான் கை பிடிச்சு ஒப்பு கொடுத்தாரு. அவ்வளவு. ஸோ இயேசு சிலுவையில், அது ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் எல்லாருடைய பாவங்களுக்காக உயிரை கொடுத்தது தான் இந்த பைபிளே ஹைலைட். ஹையஸ்ட் லெவல், ஹையஸ்ட் விஷயம் அதான். அதனால தான் 27 வசனங்கள்ல ஆட்டுக்குட்டியானவரும் வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்திருக்குது. முழு மகிமை கனம் இங்க பார்க்க போறோம் அவருக்கு தான். காரணம், தட் இஸ் த ஹைலைட், ஹையஸ்ட் லைட், அந்த உயர்வான ஒரு லெவல். பரலோக தேவன் அவர். ஏன் அவ்வளவு? அவர் பரலோக தேவன். பரலோக தேவன் தன்னை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்தார். நான் வந்து தேவனே அல்ல அப்படின்னு அவர் தனக்குள்ள சொன்னார். சொல்லி நீங்க பிலிப்பியர் இந்த வசனத்தை கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன், நீங்க பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு அங்க இருக்கு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-11. அடிமை ரூபம் எடுத்து அப்படின்னு கிளீனா இருக்கும். இதுதான் ஹைலைட். அவர் செஞ்ச விஷயங்களே பெரிய ஹைலைட்டு. அடிமை ரூபம் எடுத்து அவர் பரலோக தேவன், சாதாரண மனுஷன் அல்ல. ஆமா, அவர் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் இந்த ஃபார்ம் ஆஃப் சொல்லார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், he is the who being in the form of God, who being in the form of God did not consider it robbery to be equal with God,
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப அதுக்கு தான் அடுத்தது வருது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஆமென், அல்லேலூயா. ஆன்சர் அதுதான். இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் மறுபடியும் தொடருவோம், 5வது வசனத்திலிருந்து தொடருவோம். அப்பொழுதில் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிறத பாருங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். இவர் யாருன்னு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவர் தான் தேவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவருக்கு கொடுக்குற மகிமையை பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது இப்ப பாருங்க, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஹைலைட், ஏன்னா இவர் பண்ணின தியாகம் தான் ஹையஸ்ட். இவர் தேவன். பிலிப்பியர்லயே பார்த்துட்டீங்க, இங்க ஓப்பன். அதனால அவருக்கு மகிமை விழுதாங்க. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீர் அடிக்கப்பட்டு. ஆட்டுக்குட்டியே அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அவ்வளவு கொடூரமான முறையில, சாதாரண முறையில் இல்லை, கொடூரமான முறையில் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இது 24 மூப்பர்கள், லெவல் 1. இப்போ லெவல் 2. இப்போ லெவல் 2. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. இப்ப தூதர்கள் கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நீங்க சொன்ன பதிலுக்கு விளக்கம், யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை கொண்டு வந்துருவீங்கன்னு பார்த்தேன். கேட்ட கேள்வி செமையான கேள்வி. ஏன் இயேசுங்கிற நாமத்தை சொல்லாம ஆட்டுக்குட்டியானவர்னு சொன்னாங்க? ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் தேவன், அவர் தேவன், தேவனுடைய உருவம், எல்லா பவரும் அவருக்கு இருந்தது. கடல்ல அவருக்கு போறதுக்கு கப்பல் படகு தேவைப்படல, அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டாரு. வசனம் இருக்கு, கிராஸ் பண்ணி போயிட்டாரு. அவர் பிடிக்க வரும்போது 2 இடத்துல காணாம போயிட்டாரு. கடல் மேல நடந்தாரு, கடலை அடக்குனாரு. அவர் தேவன், அவர் கடல் மேல நடப்பாருன்னு யோபு 9:8 இருக்கு. அவர்தான் தேவன். அலைகளில் கடல் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் கொள்றாரு. அவர் கரெக்ட் மகதுல. அதாவது அவர் அடிக்கப்பட்டு, அதாவது பேய் நினைச்சான் இவர் காலின்னு நினைச்சான். பேய் அவர் காலின்னு நினைச்சான். அவரு அப்படியே ஒண்ணுமே சொல்லாம அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து அவனை வெற்றி பெறோங்கிற மாதிரி காமிக்க வச்சு அவனை காலி பண்ணிட்டார். இவர் வெற்றி பெற்றதுல இவருடைய தியாகம் ஹையஸ்ட் லெவல், வெற்றி பெற்றிருக்காரு, ஜெயம் கொண்டிருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. இங்க பாருங்க எவ்வளவு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யூகோ எல்லாம் பார்க்கல, யூகோ பார்த்தா முடியாது. ஏன்னா அவனை ஆனா அது அவன் முட்டாப்பே, அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஒண்ணும் தெரியல, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் முட்டாளுமா, அவன் செம முட்டாளு. இங்க பாருங்க, இதுல என்னன்னா அவனை விலை கொடுக்க வைக்கணும். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, பாவத்தின் மூலம் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்கிட்ட இருந்து பூமிய நம்மளை, ஆதாமுடைய ஏவாளுடைய பிள்ளைகளை மீட்கணும். அவங்க கையில இருக்காங்க, அவங்க கையில அவ்வளவு இருக்குது. பூமி இருக்குது, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் இருக்காங்க. இப்போ 2ஐயும் மீட்கணும், பூமியும் மீட்கணும், ஜனங்களை மீட்கணும். ஒரே ஒரு வழிதான், அவன் நீ கொடு, நான் உனக்கு இதெல்லாம் தரேன்,
அவனை பாவம் பண்ண வைக்கணும். தன்னை படைச்ச தேவனை தெரிந்தே கொலை பண்ண வைக்கணும். எல்லா இடத்துலையும் சொன்னான்னா நீர் தேவனுடைய பரிசுத்தர். அவர் போன இடம்லாம் சொல்லிட்டு தானே இருந்தான், நீர் தேவனுடைய பரிசுத்தர். வாய்ப்பத்திட்டு இருந்தார். உன்னதமான தேவனுடைய குமாரனே சொன்னான், சத்தம் கட்டாம போ, சத்தம் கட்டாத அப்படின்னாரு. தெரியும், வரிசையா இருக்கு, நீர் தேவனுடைய குமாரன் எல்லா இடத்துலையும் சொல்லிச்சு. தெரியும். எத்தனை வருஷம் நம்ம படித்தோம்? 32 வருஷம், கிட்டத்தட்ட 32 வருஷம் அவனுக்கு தெரியும் இவர் தான் வானத்தை பூமியை படைச்சவர்னு தெரியும். நேர வந்து சோதிச்சான். மத்தேயு 4 லூக்கா 4ல் இருக்கு. டைரக்டா கான்ஃபிடன்ட் பண்ணி தோத்துட்டான். நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் கேள்வி அதுதான். எஸ், he proved I am the son of God. அப்படின்னா இவர் தான் தேவன், வானத்தை பூமியை படைச்சவர். ஏன்னா சர்வத்துக்குள்ள பவர் இவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவதூதர்கள் எபிரேயர் 1:6 படி இவரை தொழுது கொண்டுட்டு இருக்காங்க பூமியில. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்து அவன் வந்து என்ன பண்றான், எவ்வளவு ஒரு மடையனா இருப்பான் பாருங்க. வசனம் எபிரேயர் 1:6, தேவதூதர்கள் யாவரும் தொழுது கொள்ள கடவர்கள் என்று கட்டளையிட்டார்னா மீகாவேல் முதற்கொண்டு எல்லாரும் பூமியில இவரை தொழுது கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவரை சிலுவையில் அடிக்கலாமா? அப்ப எவ்வளவு நம்பர் 1 நம்பர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ சாத்தான் பாருங்க. அப்படிப்பட்டவனை அவனை முட்டாளாக்கி என்ன பண்ணிட்டாரு, மகா சொன்ன மாதிரி அவனுக்கு கம்ப்ளீட்டா நான் வந்து உன்னோட நான்சென்ஸ் ஆஃப் இடியட்டாவதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அடிமை ரூபம் எடுத்து வெற்றி பெற்றுட்டு அவன் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா காலி பண்ணி நம்மளை மீட்டுட்டார். பழைய ஏற்பாட்டுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இல்லைன்னா பழைய ஏற்பாட்டுல தாவீது பண்ண பாவத்துக்கு இவர் வந்து உயிரை கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, தன்னை படைச்ச தேவனையே அவனை கொலை பண்ண வச்சு இதுக்கு மேல ஒரு பாவம் இல்லை. ஆமென். இதுக்கு மேல ஒரு பாவம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவன் கதை முடிஞ்சது. அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இனி ஜென்மத்துக்கும் அவன் உங்களை பாவத்தை காமிச்சு நான் அவனை கொல்ல விரும்புற ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒரே செகண்ட் ஏசப்பா என்ன மன்னிங்கன்னா அவன் கதை முடிஞ்சுது. நீதிமான் 7-70 தடவை விழுந்தாலும் பிழைப்பான்ட்டாரு. செத்தான், அவன் காலி. அவனை வந்து கம்ப்ளீட்டா ஜீரோ ஆக்கிட்டாரு. ஸோ என்னாச்சுன்னா, ஒன்று இவர் அவளை தன்னைத்தாமே அடிமையா தாழ்த்தி தனக்கு இருந்த பவர் எதுவும் வரவிடாதபடி பார்த்து இவர் தேவனுக்கு ஈக்குவல் இருக்கு. அதை கொள்ளையாடின பொருளா இல்லாம ஃபைனலா எத்தனையோ அங்க இருந்திருக்கும். அதாவது நமக்கு எழுதப்பட்டதை எவ்வளவு, எழுதப்படாம எவ்வளவும் தெரியாது. அவ்வளோத்தையும் மீறி அழகா பிசாசை மேற்கொண்டுட்டார். மேற்கொண்டு அவனை நியூட்ரலைஸ் போட்டு அவனை பெட்டியில போட்டு அடைச்சிட்டார், பவர் இல்லாம ஆக்கிட்டார். நமக்கு விலை கொடுத்துட்டார். பூமி இயேசு கையில. இப்ப யாரோட ஆட்சி நடக்குதுங்கிறீங்க? லூக்கா 17:26 சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய நாட்கள். இப்ப நடக்கிறதுக்கு பேரு மனுஷகுமாரனுடைய நாட்கள், பேயோட நாட்கள் கிடையாது. இது மனுஷகுமாரனுடைய நாட்கள். அப்போ கம்ப்ளீட்டா பூமியை மீட்டுட்டாரு, விலை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஃப்ரீடம், நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நீ வேணா அந்த பக்கம் போறன்னு போய்க்கோ, இங்க வேணாவா. யோவான் 8:34, பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமை. நீ என்கிட்ட வந்தானா என் கூட இரு, இல்ல நான் அந்த பக்கம் போனா ஐ கிவ் யூ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஹையஸ்ட் வந்து அவர் ஆட்டுக்குட்டியானவர் வந்து எத்தனை பாடுகள் மத்தியில எத்தனையோ எதிர்ப்பு எத்தனை இருந்திருக்கும் தெரியாது. அத்தனையும் மீறி தன்னுடைய பவர் வெளிப்படாம இருந்து தன்னை ஆடா ஒரு சத்தமிடாத ஆட்டை போல பலியா கொடுத்தார். தன்னை பலியா ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு கேட்ட கேள்வியில இன்னொன்னு வருது. இன்னும் 5வது அதிகாரத்துல ஆன்சர். இதை முடிச்சிடட்டுமா? இந்த 5ல் இந்த வசனத்தை முடிச்சிடட்டுமா? ஒரே உங்களுடைய பெர்மிஷனோட. இப்போ தேவதூதர்கள் இதை நம்ம கையில வச்சுப்போம். இப்ப தேவதூதர்கள் இப்போ இவருக்கு கொடுக்குற மகிமையை ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இதை முடிச்சிட்டோம்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆயிடும். இப்போ ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இதை பாருங்க. இப்போ இது பாருங்க, அவர் சொல்றார், அவர்களும் யாரு? தேவதூதர்கள். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் மகிமையை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் சிலுவையில அவர் தான் உயிரை கொடுத்தது கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் இயேசு. ஆனா அண்டர்நீத் எல்லாத்துலயும் வந்திருக்குது, அவர் பாவங்களுக்காகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும் உயிரை கொடுத்திருக்காரு. ஆட்டுக்குட்டியானவர் ஒரு கேப்சூல், மனுஷகுமாரன் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் கீழே வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆட்டுக்குட்டியானவருங்கிறதுக்கு மட்டும் மகிமையை கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. அங்க ஆட்டுக்குட்டியானவர்னு கொடுத்துருந்தா மத்தேயு மார்க்கு லூக்கா தான் அவன் புரிஞ்சிருக்க மாட்டான். அங்க மனுஷகுமாரன் சொன்னதே இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு புரியல. தேவகுமாரன் இல்லைங்க, மனுஷகுமாரன் இல்லைன்னு ஒரு பேர் பேச மாட்டேக்கான். அவர் தாவீதின் குமாரன் இல்லை, ஆபிரகாமின் குமாரன் இல்லை அப்படின்னு பேச மாட்டேக்கான். அங்க ஆட்டுக்குட்டியானவர் எல்லாம் பண்றாருன்னா அவனுக்கு புரியாது ஒன்றும். இங்க ஓப்பன் அவருடைய ரோல் ஆஸ் அ லேம்ப், அதுதான் ஹையஸ்ட். அதனால தான் அவ்வளவு பாருங்க, வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிற என்று சொன்னார்கள். இது தேவதூதர்கள் 24 மூப்பர்கள் பார்த்தீங்க. இப்ப அடுத்தது வானம் பூமி எல்லாரும். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவைகளில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இதுதான் எல்லாம் வந்திருக்கு. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவர் அவருடைய ரோல் ஆஸ் த லேம்ப், அதுதான் ஹையஸ்ட் இன் த பைபிள். சரியா? அப்ப புரியுதம்மா? ஹிஸ் ரோல் ஆஸ் த லேம்ப் இஸ் த ஹையஸ்ட் மார்க் இன் த பைபிள். அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவரை எங்கெல்லாம் இயேசுங்கிற நாம ரொம்ப கம்மியா இல்லையா? நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசுன்னு எத்தனை இடத்துல வந்திருக்கு பாருங்க. நீங்க இருக்கும்போதே நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விஷயத்துல இயேசு அப்படிங்கிற நாமம் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்தா அது நமக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசுங்கிற நாமம் 13 இடத்துல தான் வந்திருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கிலீஷ்ல. நீங்க பாருங்க, வெளிப்படுத்தின விஷயத்துல இயேசுங்கிற நாமம் இப்ப சர்ச் போட்டு பார்க்குறேன் இங்கிலீஷ்ல 13 முறை. ஆனா ஆட்டுக்குட்டியானவர் இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் 27 முறை. 27 முறை. So his role as the lamb is the highest mark in the mankind, history of mankind. பரலோகத்துல பூமியில எல்லாத்துலயும் ஹையஸ்ட் இது மார்க் ஹையஸ்ட் மார்க் இயேசு ஆட்டுக்குட்டியானவர். அதாவது பரலோக தேவன் இயேசுங்கிற நாமத்துல ஆட்டுக்குட்டியானவர் மரித்து உயிர் தெழுந்ததுதான். இதான் அதனால தான் இதுல இவ்வளவு மகிமை அவருக்கு கொடுக்கப்பட்டு இயேசுங்கிற நாம 13 முறை 27 முறை ஆட்டுக்குட்டியானவர். இப்ப முடிச்சுட்ட விளக்கம். இப்போ உனக்கு அடிஷனல் கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. அதெல்லாம் அதுல வரும். இப்ப பாருங்க, சரியா? கொடுங்க. இப்ப கூடுதல் கேள்வி. அதாவது எனக்கு தோணுச்சு இப்போ என்னன்னா, பூமியில தான் அவர் பூமியில மனுஷகுமாரனா தானே இருந்தாரு. அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். சோ அவருக்கு இயேசுங்கிற நாமம் பிதா கொடுத்திருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் பூமியில இருக்கிற வரைக்கும். அப்புறம் அவர் மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போன பிறகு அந்த நாமம் இல்ல, அவர் பிதாவாயிட்டார். ஆமென் ஆமென். அவருக்கு பிதாவுக்கும் நாமம் இயேசுதான். ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம், அதுக்கு போயிட்டார். அதோட அடிஷனலா ஆட்டுக்குட்டியானவர். இயேசு கிறிஸ்துங்கிறது பூமிக்கு மட்டும்தான். இயேசுவின் நாமத்தினால வியாதி குணப்படுத்துறோம், இயேசுவின் நாமத்துல பேய்கள் ஓட்டுறோம். அது எல்லாமே ஆஸ் லாங் அஸ் ஹி வாஸ் அதாவது இந்த மனுஷங்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும். உலகம் முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹி பிகம்ஸ் அகைன். அதனாலதான் தேவாட்டுக்குட்டிங்கிற பேரு அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமென். ஒரு இது ஆமா ஆமா, எல்லா நாமத்துக்கும் ஓகே. ஸோ நம்ம இது ஒரு ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஆமா. ஸோ நீங்க ஆமா, கடைசி வசனம் இயேசு தான் நாமத்தான் முடியுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி வசனம் அந்த நாமத்துக்கு இன்னும் மகிமை இருக்கு. அந்த நாமத்துக்கு இன்னும் மகிமை இருக்கு, இல்லைன்னு இல்லை. கரெக்ட். ஆமா. ரெவலேஷன் 22 நீங்க அந்த கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் 22 லாஸ்ட் வேர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல the grace of Jesus Christ வருது.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இப்படிதான் முடியுது. சாட்சியாக ஆமா. அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு இயேசுவே வாரும். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே நம்ம கர்த்தராகிய இயேசுவே வாரும் தான் முடிக்கிறாங்க. ஸோ இயேசுவின் நாமத்துக்கு மகிமை இருக்கு. ஆனா நம்ம இங்க பார்க்குறோம், கேட்ட கேள்வி, அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி கரெக்ட், ஆன்சர் எல்லாம் கரெக்ட். அதாவது பரலோகத்துல அவருடைய நாமம் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. ஜெயம் கொண்டவர் ஆட்டுக்குட்டியானவர்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேரை யுனிக்கா கொடுத்து அந்த நாமத்தை சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுது? லேம்ப் அப்படின்னா விளக்கம் சொல்ல வேண்டாம், தன்னை பலியா கொடுத்துருக்காரு. இப்ப மற்ற கடவுள்கள்னு சொல்லப்படுறவங்க அவங்களுக்கு பேர்லாம் இருக்கும். யாராவது ஒருத்தர் தன்னை லேம்புன்னு சொல்ல முடியுமா? அந்த நாமத்தை சொன்னவனே பாக்கி எல்லா நாமமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருக்கு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும். ஸ்லைன், லேம் ஸ்லைன் அப்படின்னா எதுக்காக? உடனே ஸ்ட்ரிக்டா இது வந்து பிசாசுகளுடைய எல்லா தாக்குதலையும், அவங்க வச்சிருக்கிற எல்லா அத்தாரிட்டி, ஃபால்ஸ் அத்தாரிட்டி, ஹோல்டு எல்லாத்தையும் இந்த நாமம் உடைக்குது. இந்த நாமம் உடைக்குது. அப்படி தனக்கு ஒரு காரண பெயரை அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுத்து அந்த நாமத்தை எவ்வளோ வல்லமையா தொழுது கொள்றாங்க, அதை சொல்லி தொழுது கொள்றாங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு கனமும் மகிமையும் ஒரு லிஸ்ட் போடுறாங்க. ஏன்னா இதுதான் ஹையஸ்ட். பரலோக தேவன் ஆட்டுக்குட்டியானவர் வந்து பூமியில தன் ஜீவனை பிசாசுக்கிட்ட சாதாரண மனுஷன் கையில ஒப்பு கொடுத்து, தாம் படைச்ச மனுஷன் கையில ஒப்பு கொடுத்து 3வது நாள் உயிர் தெழுந்து ரிசல்ட் என்ன பண்ணிட்டாரு? தன்னை அடித்த மனுஷனையும் மீட்டுக்கிட்டாரு. பேய் என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டாரு, ஜெயிச்சுட்டாரு. இது வேற லெவல். அவனை முட்டாளாக்கிட்டார். தன்னை படைச்ச தேவனை கொலை பண்ண வைக்கிறது அளவுக்கு அவன் முட்டாளாக்கி இருக்கிறார். அது வெரி ஹை லெவல், வெரி ஹை லெவல். நீங்க யோசித்து பாருங்க, அவனுக்கு கொஞ்சமாவது மூளை இருந்திருந்தேன்னா, ஒரு சின்ன 1% மூளை இருந்ததுன்னா இயேசுவை அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான். சிலுவைங்கிறது கொலை பண்றது. அவர் கொலைக்கு அவன் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டான், அடிக்க விட்டுருக்க மாட்டான். அந்த மூளையை அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. ஆதி முதல் அவன் கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன். ஆனா இங்க யார கொலை பண்ணிருக்கான்? பரலோக தேவனை கொலை பண்ணிருக்கான், தன்னை படைச்ச தேவனை கொலை பண்ணிருக்கான். அதுதான் ஹையஸ்ட், அதுதான் ஹையஸ்ட். அதுதான் ஜெயம் கொண்டவர். அவனை வந்து இவர் தான் படைச்சிருக்காரு. அவ்வளோ ஹை பவர் கொடுத்து படைச்சிருக்காரு. அதை விட்ரா பண்ணல. அப்படிப்பட்ட ஞானம், அந்த பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 28 அதுல இருக்கு. அவனுடைய ஞானம் எல்லாம், அவனோட மகிமை என்னன்னு அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவன் அவன் கடைசியில் எவ்வளவு பெரிய முட்டாளா செயல்பட்டிருக்கான் பாருங்க. அவனை அப்படியே அவனுக்கு எதுவும் தோணாதபடி அவனை வந்து முட்டாளாக்கி இவரை கொலை பண்ண வச்சு, கொலை பண்ண முடியாது, இவரே ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிர் தெழுந்து கம்ப்ளீட்டா அவனை காலி பண்ணிட்டாரு. இப்போ அவனுக்கிட்ட ஒரு பவர் கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சூந்து குச்சி தான் அவன் கையில இருக்கு. அப்படின்னாட்டே உன் கையில இருக்க சூந்து குச்சி வாடா. அவனை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணிட்டார். பாத்தீங்கன்னா கொலோசியர் 2வது அதிகாரம் 19-20 பவுல் சொல்றான் அவனை எப்படி அவர் வந்து காலி பண்ணாரு அப்படின்னு அவன் விளக்குறான், சொல்றான். அவர் கொலோசியர் 2:19 அவர் சொல்ல இந்த வசனங்கள் நல்லா இருக்கும், அழகா அவர் கொடுக்கிறாரு. எங்க இருக்கு? அவர் மனுஷ ரூபமாய். ஓகே ஓகே பாருங்க, இதுல ஒரு நல்லா இருக்கும். இது கொலோசியர் 2:19 பாருங்க. மாயமான தாழ்மை இல்லை, இதுல 14:15 இது 14:15 மன்னிச்சுக்கோங்க. 14:19 14:15 பாருங்க. நமக்கு எதிரடியாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதில் நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். வாட்டார் காலி பண்ணிட்டார்,
காலி பண்ணிட்டார், வெளியரங்கமான கோலமாக்கிட்டார். அவன் அவன் தோத்ததை என்ன பண்ணிட்டாருன்னா டிஸ்பிளே போட்டு காமிச்சிட்டார். அவன் நினைச்சான் 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வரும்போது இவரை அங்க தொங்க விட்டு எருசலேம் நகர்ல வெளியில தொங்க விட்டு இவரை அவமானப்படுத்தணும்னு பார்த்தான். அவன் தான், அது அவனோட அட்டெம்ப்ட் அதுதான். ஆனா அது என்ன மாதிரி மாறி போயிட்டு பாருங்க. துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல பார்த்தா பாருங்க, having disarmed principalities and powers he made a public spectacle of them, triumphing over them in it. இந்த வசனத்தை 2 தடவை படிச்சுக்கோங்க. he made a public spectacle of them, triumphing over them in it. இவரை அவமானப்படுத்த தொங்க விட்டான், கடைசியில நடந்தது தலைகுப்புற. இதுதான் இயேசுடைய ஞானம், அவனுடைய முட்டாள்தனம். அவனால இயேசுவை கொலை பண்ணங்கிறத, பரலோக தேவனை கொலை பண்ணங்கிறத மறுதலிக்கவே முடியாதபடி பப்ளிக் ஸ்பெக்டக்கில் லட்சக்கணக்கான எவிடன்ஸை உண்டாக்கிட்டார். அதுதான் இது அவருடைய ஞானம், ஹையஸ்ட் லெவல் விஸ்டம். அதில் அவன் தோத்து போனான். அதனால பைபிளில் அது ஹையஸ்ட் லெவல் வந்து ஆட்டுக்குட்டியானவர் கொடுக்கப்பட்டது காரணம் அவர் வெற்றி பெற்றிருக்கார். இவ்வளோ ஞானத்தில் அவருடைய நாமம் வந்து பார்த்தா இப்போ இதுல யோவான் 5:27 வந்து அவர் வந்து மனுஷகுமாரனாய் இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த காஸ்பல்ல பார்த்தா அவர் வந்து நியாய தீர்ப்பு செய்ய போகும்போது மேத்யூ 25லயும் பார்த்தாக்கா அந்த மனுஷகுமாரனுக்கு தான் அந்த நியாயத்தை செய்யற அதிகாரம். அந்த பாத்திரம் வந்து அந்த மனுஷகுமாரன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ஏசப்பா பரிசுத்தாக சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி மனுஷகுமாரன். ஆனா அந்த மனுஷகுமாரன் அவராய் இருந்து அந்த சிலுவையில செஞ்சு முடிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்து அவர் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். சுமந்து தீர்த்து ஜெயம் கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் வரும்பொழுது அந்த நாமத்துக்கு தான் அவ்வளோ ஹையஸ்ட் ஒரு மகிமை. அப்படியே படிப்படியா வருது பாருங்க. இயேசு அந்த நாமம் ஒன்னொன்னா வருது, அவருடைய பாத்திரம் ஒன்னொன்னா வருது. மனுஷகுமாரன் எப்படி, அதுவே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ மெக்னிஃபிஷியன்ட் காட் வந்து ஒரு மனுஷனா பிறந்தாரு, மனுஷனுக்கு குமாரனா. அதுக்கு ஒரு மகிமை கொடுக்குறாரு ஏசப்பா காஸ்பல்ல. அவரு தான் நியாயம் தீர்க்க போறாருன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில இந்த ஆட்டுக்குட்டியானவர்னா அவர் நிறைவேற்றி முடிச்சு அந்த ஆட்டுக்குட்டி பலியா தன்னையே ஒப்பு கொடுத்து, இப்ப என்னன்னா அவர் சுமந்து தீர்த்துட்டார் இல்லையா. இப்ப அவருக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் அவ்வளோ அத்தாரிட்டி இருக்கு மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது. ஆமென் 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 சொல்லுவோமா. அவரு தான் அந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்துட்டாரு. எஸ், அவரால இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அவருக்கு தான் அந்த கனம் இருக்குது, மகிமை இருக்குது. அந்த பாத்திரம், அந்த ஆட்டுக்குட்டியானவர்ன்ற பாத்திரம், அதுக்கு தான் ஏசப்பா வந்து அந்த மகிமையை வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுத்துருக்கு, தெளிவா கொடுத்துருக்கிறாரு. இப்போ சகோதரி சொன்னதுல முக்கியமா ஒன்று கவனிங்க, கவனிங்க. 4 சுவிசேஷ புத்தகத்துல 84 வசனங்கள்ல மனுஷகுமாரன்கிற அவர் பேர் வந்திருக்கு. காஸ்பல்ல மனுஷகுமாரன், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். ரகசியம், பெரிய ரகசியம் அது. அங்க மனுஷகுமாரனா வந்தது மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து இறங்கி வரப்போறது மனுஷகுமாரன் தான் சொல்லியிருக்கிறார். மனுஷகுமார் தான் வரப்போறன்னு சொல்லியிருக்காரு. இங்க ஃபுல்லா ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் லைன்ல கடைசியில வந்து 19 வரும்போது அவரு அவரு யூதா கோத்திரத்து சிங்கம். 5வது அதிகாரத்துல வந்துட்டு யாருக்கு அதை ஓபன் பண்றதுக்கு ரைட்டா, யூதா கோத்திரத்துக்கு சிங்கம், தாவீதின் வேறுமானவர். இதற்கு இந்த முத்திரையத்தை பிரிக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்கு வருது. ஃபைனல் 19ல வரும்போது அவர் ராஜாதி ராஜா, தோரண வேற வஸ்திரத்தின் சொடையில அவர் வர்றாரு, வாரியரா வர்றாரு, அக்னியா வர்றாரு, ஜட்ஜா வர்றாரு. யாரும் அவருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியல. ஒரே பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. ஒத்த வரியில காலி, அவ்வளவுதான்.
ஸோ அப்படி சிங்காசனத்துல கொஞ்சம் ஸ்பீக்கர் இயேசுவை ஆமாம். ஸோ இவ்வளோ இவ்வளோ நம்மளை போல ஆளுகளுக்கு ஒரு இவ்வளோ விளக்கி இருக்கிறாரு, எவ்வளோ பக்தி விருத்தியாக இருக்குல்ல, எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ கேள்விகள், அந்த கேள்வி கேட்டது வசதியாக இருக்கு. ஏன் இயேசுன்னு சொல்லாமல் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு அவர் பேரை ஃபுல்லாக அந்த பேருக்கு ஏன் மகிமையை கொடுத்துருக்காங்க? அவர்கிட்ட தான் வணக்கமாக எல்லாரும் விழுகிறாங்க. ஓப்பனாக இருக்குது. இவரை போய் தேவன் இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே, அது எப்படி பிசாசு லூசிஃபர் அவர்கிட்ட எதிர்த்து மோதிக்கிட்டு இவர் தான் தேவன் அறிந்து அவரை சிலுவையில் அரைஞ்சி முட்டாளாகி எல்லாத்தையும் இழந்தானோ, அதே தப்பு பேய் பண்ண பிசாசு பண்ண அதே தப்பை யெகோவா சாட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஓப்பனாக இருக்கு. ஒரு சின்ன எலிமெண்ட்ரி நாலேஜ் இருந்தால் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தா இவர் தான் தேவன் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆட்டுக்குட்டியானவர் ஃபுல்லாக வருது. நியாயப்பிரமாணத்தையும் உடைச்சது இந்த சிஸ்டத்தை. அந்த நியாயப்பிரமாண சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது தான். ஆமாம். ஸோ அதையே அவர் உடைச்சிட்டாரு. அப்போ என்னாவது அந்த பலிபீடம் உடஞ்சிடுது, அந்த கோயில் இல்லை, அந்த சிஸ்டத்தையும் கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. ஸோ ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல பாதி பேர் பிடிச்சிட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. எல்லாமே உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி ஏமாந்து எபிரேயர்லயும் போட்டிருக்கு. நான் டைரக்டா வந்திருக்கேன். இப்போ பிரதான ஆசாரி எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டத்தையே மாத்துறது. ஏன்னா அந்த சிஸ்டம் யார் கொடுத்தது? ஜீசஸ் கொடுத்தது. ஆமா. ஸோ அப்போ அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அந்த ஆடா அவர் வர்றது அந்த ரத்தம், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ரத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப தூய்மையான புனிதமான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லானது. தேவனுடைய ரத்தம் அது. ஆமா, தேவனுடைய ரத்தம் அது. ஸோ ஆமா, நம்ம பார்த்தோம், மனுஷ ரத்தம் சிந்தினா பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அவர் ரத்தத்தை சிந்தி சாபத்தை கிளியர் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய வசனங்கள் இதுல பார்த்துருக்கோம். நீங்களும் விட்டவே இல்லை. 4 மணி ஆனா 5 மணி ஆனான்னு எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு நீங்களும் விட்ட மாட்டேங்க. ஸோ நல்ல பக்தி விருத்தி. அதாவது ஒரு சீரீஸ், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சீரீஸை முடிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது, வாய் திறந்து சொல்லும்போது ஆவியானவர் அவங்க மூலமாகவும் பேசுகிறாரு. இப்போ மகா மூலமாக பேசினாரு, சூர்யா மூலமாக பேசினாரு, சுபாஷ் சிஸ்டர் மூலமாக, சுஜாதா சிஸ்டர் மூலமாக பேசினார், தம்பி விவேக் மூலமாக பேசினார், இப்போ ஆமாம் தங்கச்சி கற்பகம் மூலம் பேசினார், ஒவ்வொருத்தர் தம்பி ஞான சேகர் வழியாக பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியாகவும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். ஏன்னா இஸ் அ காட் ஹூ என்கரேஜஸ் ஆல் சில்ட்ரன். இப்போ நல்ல சூர்யா கேட்டது கேள்வி செம கேள்வி. அதுக்கு எல்லாரும் அட்டம் பண்ணீங்க. காலத்தில் மகா டமார்னு போட்டு உடைச்சிட்டா அதான் பதில்னு வசனம் வெளிப்படத்தில் 5:6 இருக்கு, கிளியராக இருக்கு. அவருக்கு மட்டும் மகிமையை சொல்லுறாங்க. ஷார்ப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அறிதல் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆயிடுச்சு. ஓகே மகளா கவிதா? ஸோ இட்ஸ் குட். நல்ல பக்தி விருத்தி. ஓகே சஜிதா மகா, சாஜன் தம்பி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த சஜிதா மகா கேட்குறான். இந்தம்மா ஒரு சின்ன கொஸ்டின். ஒரு நிமிஷம் மகளா. கேளுங்க மகளா. இப்போ ஏசப்பா வரும்போது அவருடைய வஸ்திரத்திலயும் அவருடைய தொடையிலயும் ஒரு முத்திரை போட்டு வராரு. ஆமா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அது என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. இஸ் a king of kings. அத மகா எக்ஸ்பிளைன் பண்ண கேக்குறீங்க. இப்ப மகளா நீங்களே அதுக்கு பதில் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அவருடைய யோவான் 19:16 அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் எழுதப்பட்டிருந்தது. அதையும் அது மகா ஒரு வார்த்தை டபாக்குன்னு அடிச்சாங்க. இல்ல அது ஏன் சுமித்ரா மகா ஒரு டபாக்குன்னு அவர் தொட தெரியும்படி வராரு. இது எப்படி நடக்கும் தெரியுமா? மல்யுத்தம் போறவங்க எப்படி போவாங்க? யுத்தத்துக்கு போறவங்க எப்படி போவாங்க? வராரு. இஸ் கமிங் இந்த வரிஞ்சு கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு வர்றாரு. பார்த்துக்கோ, என் வஸ்திரத்தின் மேலேயும் இங்கே இருக்கு, நான் தான் யாருன்னு வராரு. அதோட ரிசல்ட் என்ன? இப்போ அதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்க. அதோட ரிசல்ட் என்னன்னா இவர் இறங்கி வராரு. இவங்க எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. அவருக்கு பூமியில் ராஜாக்கள் எல்லாம் தேசங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? தப்புன்னு
அந்த அந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியும் பிடிக்கிறார். முடிஞ்சு போச்சு. யுத்தகத்தெல்லாம் அவங்க நின்றுட்டு இருக்கா, இவர் அசால்ட்டா இவர் பிடிக்கல, இவர் தேவதூதர் அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். அவன் பிடிச்சி கொண்டு போய் எங்க போட்டாச்சு, அக்னியும் கந்தகம் எரியிற கடல்ல போட்டாச்சு. முடிஞ்சு போச்சு, யுத்தம் அங்க முடிஞ்சுது. லீடர்ஸ் காட். அடுத்தது குதிரையின் மற்றவர்கள்னா கோடிக்கணக்கான ஆள்கள் இருக்கலாம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறடைய அவர் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டார்கள். காலி. சோ தட் பவர், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர்னா இவ்வளவு பவர்ஃபுல்லானவர் அவர் தேவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அங்க எழுதப்பட்டிருக்கு. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ரகுகுல மாணிக்க. ஆமா ஆமா, புறம்போக்கு குயினுங்கிற அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. ஆமா, அப்போ அப்படி இவரு வரும்போது ரியல் வராங்க. இவரு ரியல், he is real. He is real. இந்த பாருங்க, that's the point. நான் சொல்றது ஒண்ணு, not off the mark. அதாவது இப்ப நீங்க அது எழுதலன்னு வைங்களேன், இன்னைக்கு இவர் தேவன் இல்லை அப்படிங்கிறான். யாரு? யெகோவா சாட்சிகள். அவர் வர்றது எப்படி வர்றாரு? அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் தேவனாகி. அர்த்தம் என்ன? சேனைகளின் தேவனாகி கர்த்தரை யாரு வர்றாரு? இயேசுதான் வர்றாரு. யார் வரல? இவங்க யெகோவாங்கிறாங்க. இவர் தான் அவர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க இவர் தான் இறங்கி வராரு. தெளிவா இருக்கு. இவனுக்கு வஸ்திரத்தின் மேல மட்டும் எழுதுனா, மகள வஸ்திரத்தின் மேல மட்டும் எழுதுனா, ஓ அது வேற டெய்லர் மாத்திக்கலாம். இல்ல தொடையில ஏன் அது எழுதப்பட்ட? அதுதான் இப்ப சொல்றேன். அதுல எழுதியிருக்குன்னா அவர் தொடையில யார் எழுத முடியும் மகள? அவர்தான். இதுதான் இப்ப சில விஷயங்கள் எவ்வளவு, அதாவது இப்ப ட்ரெஸ்னா என்னாச்சு, மாத்திரலாம், வேற ஆளு டூப்ளிகேட் போடலாம். தொடையில மேல எழுதப்பட்டிருக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். இவர் தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறது இந்த வசனத்துல தெளிவா வருது. அடுத்தது பவர் மேனிஃபெஸ்டேஷன். தப்புன்னு பிடிக்கிறாரு. கள்ளத்திற்கு தரிசி மிருகம் ரெண்டு பேரும் அக்னி கடல்ல டமால், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறோடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டார்கள். பவர், the mighty power. நீ கேட்கலாமா? கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கம்மா. இப்ப ஆட்டுக்குட்டியானவர் அந்த நாமத்தை இவ்வளவு மகிமைப்படுத்திருக்காரு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஆனா இந்த 3வது அதிகாரத்துல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 12வது வேர்ஸ்ல சொல்றாரு, அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். வெளிப்படுத்தல் 3. அது என்ன புதிய நாமம்? வெளிப்படுத்தல் 3:12. இப்ப இவர் கொடுக்கிற அந்த ப்ராமிஸ், கொடுக்கிற ப்ராமிஸ், ஜெயம் வச்சுக்கோங்க. அதை ஜெயம் கொள்கிறவனவனும் அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் இருக்கா? கடைசியில இல்ல. ஆட்டுக்குட்டி ஆலயம். ஆமா, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமே என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இவர்தான் பாஸ். அப்ப இவர் மேல பிதா எழுதியிருக்கலாம். இவர் தான் பிதாவும் ஒருவர் தான் எழுதியிருக்காரு. தொடையில எழுதிட்டு வர்றாரு. ஆமா, அது சொல்றதுக்கு காரணம் இவர் பவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இவர் சர்வ வல்ல தேவன் இல்லைங்கிறாங்கல்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிக்கிறார். ஐ ஆம் அப்படின்னு காமிக்கிறார். நோபடி எல்ஸ். அதுல 19 வெளிப்படுத்தல் 19 அவர் இறங்கி வர்றத பாத்தீங்கன்னா அவர் சொல்றாருல்ல 2:26 பாத்தீங்கன்னா
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. ஆமா, அப்ப அவர் ஜெயம் கொண்டதுனாலதான் இந்த கரெக்ட் கரெக்ட். சோ ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த அதிகாரம் முடிச்சுக்கோங்க, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அழகா சொல்றார், நான் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஸோ பேசிக்கலி சஜிதா மகளை அவரை அதை எழுதி இருக்கிறதுக்கு காரணம் எப்பவுமே பேர் கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் 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 பிடிக்கும். அதனால அதனால அவர் அப்படியே விரும்புறவங்களுக்கு கொடுக்குறாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த அது சிக்னிபிகன்ஸ் உண்டு. அவருக்கும் அந்த பேருள்ள பிள்ளைக்கும் டைரக்ட் லிங்க். டைரக்ட் லிங்க். நம்ம எப்படி சொல்வோம், ஒவ்வொரு பேருக்கும் அதே மாதிரி அவர் அந்த பரலோகத்துல ஒரு பேர் வச்சிருக்காரு. ஒரு பவர், ஒரு அதுக்கு ஒரு பவர், அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. அதெல்லாம் பரலோகத்துக்கு போகும்போது பார்க்கலாம். அவர் கொடுக்கிற பேரு, அதுக்குள்ள மகிமை எல்லாரும் பார்க்க முடியா இருக்கும். அது ஒரு ராஜா, அது ஒரு ஆளுகை, டவுட்டே கிடையாது. இப்போ சஜிதா மகளுடைய கேள்விக்கு, அதாவது அவர் வந்து தேவன் இல்லை, அவர் சாதாரண ஆளு அப்படின்னு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் சொல்லிக்கிட்டு அலையுது. அடுத்தவங்களையும் அதை ஏற்றுக்கோங்க, இவர் தேவன் இல்லை, இவருக்கு அப்பா தான் தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இறங்கி பூமியை நியாயம் இருக்க வராரு. ஓப்பனா இருக்கு வெளிப்படுத்தல் 19வது வசனம். இவர் மட்டும்தான் வராரு, இவர் மட்டும்தான் வெள்ளை குதிரையில ஒத்தைக்கு வராரு. வெளிப்படுத்தல் 19:11 ஒத்தைக்கு வராரு, இவர் தான் வராரு. பின்னால அவ்வளவு பேர் வராங்க, பரிசுத்தவான்கள் வராங்க, பரிசுத்தவான்கள் குதிரையில மேலே வராங்க. கடைசியில இவர் தான், இவர் வராரு. ஐ எம் கம்மிங் as the king of kings, as the lord of lords வராரு. ஒத்த வரியில காலி பண்றார், ஒத்த வரியில காலி பண்றார் எதிரிகளை. அத பார்த்த உடனே உலகம் அப்படி ஸ்தம்பிச்சு நின்றோம்ல. முடிஞ்சு போச்சு, பெரிய தேவன் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ்ட். அது சொல்றாரு. ஆமா, அது இருக்கு, அது இருக்குத. எல்லாரும் கதறுவாங்கன்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 1:7 இங்க பாருங்க, அவர் கதறுவாங்கன்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஆகும். ஆமேன். ஆனா கட்டட சபைக்காரங்களுக்கு கட்டட சபைக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னன்னா, அவர் வருகை ரொம்ப ரகசியமா இருக்கும், ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க அவரை அடிக்க சிலுவையில பாடுபடுறது, நீர் தான் ராஜாவா கேக்குறாங்கல்ல. ஆமா, அப்ப அவர் எழுதிட்டு தானே வரணும். ஆமா, அவர் கேட்ட யோவான் 19:37 அவன் கேக்குறான். அப்படி ஆமா ஆமா, அவரு 18:37 ஆமா 18:37 அப்படியானால் நீ ராஜாவோ அப்படின்னு கேட்பான். அப்படின்னு கேட்பான். ஆர் யூ கிங்? ஆமையா அப்படிம்பாரு எல்லாரு. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். தொடையிலையும் எழுதி வஸ்திரத்திலையும் எழுதி வாடா அப்படிங்கிற. அடுத்தது பவர் மேனிஃபெஸ்டேஷன் காலி. இதை எழுதி ஃபியூச்சரை காமிக்காரு. இது ஃபியூச்சர் காமிச்சிட்டு, யெகோவா விட்னஸ்காரங்களே, கட்டட சபைக்காரங்களே, என்ன செகண்டு பிதா குமாரன் டவுனு, அவர் செகண்ட்ல படியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா நீ செத்தடா அப்படின்னு இருக்காரு. செத்தடான்னு இருக்காரு. இவர் தான் அதுல ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு. கடைசியை இதை காமிச்சிருக்காரு. ஆமா, இவர் வந்து ரொம்ப சாதாரணமானவர், ஒண்ணுமில்லாதவர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை போட்டு எச்சரிக்கையா கொடுத்துருக்கிறார். ஏன்னா நமக்கு அதாவது இப்போ வரைக்கும் அவர் அப்பாவா எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறாரு. ஆமா, அதாவது லாஸ்ட் மினிட்ல போய் அவர்கிட்ட கெஞ்சினா உடனே மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அந்த கிருபை இன்னும் ஓப்பன்ல இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயமா! இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய நியாயாதிபதி, சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இவர் வந்து கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. இங்க இது 17:14 ரெவல்யூஷன் 17:14 இருக்கு பாருங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவங்க யுத்தம் பண்ணும்போது இந்த ராஜாதி ராஜா அதெல்லாம் எழுதி இல்ல. அவர் வெளிப்படும் போதுதான் அவர் அங்க வராரு பாத்தீங்களா. சோ இது அவர் நான் தானே உங்க கூட யுத்தம் பண்ணது அப்படின்னு அவ்வளவுதான். ஆமா, இவ்வளவு ஓப்பன் 14 இருக்கு.
அடுத்தது 19 இருக்கு. 19 இருக்கு. இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஜெயிப்பார், அவர்களே ஜெயிப்பார். கர்த்தாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறபடியால் படியால் அவர்களை ஜெயிப்பார். சோ அவர்தான் அவருங்கிறது அங்க வருது ஓப்பனா, ஜெயிப்பார். அவருக்கு எதிராக ஒண்ணுமே நிக்காது. அப்ப இயேசுவுக்கு எதிராக போது அது தெரியல. அங்க அப்படி ஓப்பன், அங்க ஓப்பன் இல்ல அங்கதான் அவரோட வஸ்திரத்துல எழுதிட்டு வராரு. அவர்தான் இவர் சண்டை போடுறது. இருக்கிறபடியால் தான் இருக்கிறபடியால் அவர் அதை வின் பண்றது. இந்த ராஜாக்கள் வின் பண்றாரு. 10 கொம்புகள், 10 கொம்புகள். இங்க இங்க அகைன் மகளே, இங்க வந்து அவர்கிட்ட யுத்தம் பண்றதும் அவருடைய பிள்ளைகள்கிட்ட சபையோட யுத்தம் பண்றது ஒண்ணுதான். சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? சவுல்கிட்ட சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவே. ஸோ இந்த வசனத்துல மேபி இன்னும் டிசைன் பண்ணி கேட்போம். அவர் வந்து யுத்தம் பண்றது, அவங்க ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்றாங்கன்னா இவங்க அவருடைய சபையோட யுத்தம் பண்றாங்களா, டைரக்டா அவரோட யுத்தம் பண்றாங்களா தெரியல. பட் லாஸ்ட்ல வெளிப்படுத்தல் 19 இட் இஸ் அ டைரக்ட் கான்ஃபரன்டேஷன். எல்லாரும் வெயிட் பண்றாங்க அவரோட யுத்தம் பண்றதுக்கு. அவ்வளவு பேர் நிற்கும்போது அவர் வர்றாரு, ஒரே வார்த்தையில காலி பண்றாரு, முடிஞ்சு போச்சு. அதான் 2வது வருகை. 2வது வருகை எப்படி வர? ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வருவார். 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஜுவாலித்து எரிகிற அக்கினியோட வருவார். அவர் சாதாரணமா வரல, ஜட்ஜா வர்றாரு. ஸோ கிளியர். ஓகே, சாஜன் தம்பி நல்ல பக்தி விருத்தியா? ஓகே ஓகே ஓகே. சின்ன மகா பேர் என்ன? சுஷ்மிதா, உனக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? பாருங்க, அவளுக்கு ஏதோ ஒப்பீனியன் இருக்கு பாருங்க. குட். இது சொல்லு மகளா. இவ்வளோ வெளிப்பாடுன்றது ஆட்டுக்குட்டியானவர் வச்சு இன்னைக்கு தான் தெரியுது. வெளிப்படுத்தல கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்போ தெரியும். ஆனால் ஃபுல்லாகவே இப்போ தான் தெரியுது ஆட்டுக்குட்டியானவர் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. நிறைய இருக்கு. இயேசுவுக்கு ஆட்டுக்குட்டியானவர்ங்கிற முகம். நிறைய வெளிப்பாடு, நிறைய கிளியர்னஸ் இருக்கு. இதில் நிறைய கிளியராக இருக்கு. எல்லாமே தெரியாதவங்களுக்கு கூட இதை படித்தோன்னா எல்லாமே தெரிஞ்சிரும். ஆவியானவர்கிட்ட கேட்டோன்னா நம்மக்கிட்ட எல்லாருமே ஆவியானவரே உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இருக்கு. எழுதி கொடுத்துட்டாருமா மகளே. ஒன்றுக்கு பல முறை இதில் எல்லாத்தையும் விளக்கியிருக்கிறார். ஒன்றுக்கு பல முறை விளக்கிட்டாரு. ஸோ யாரும் சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் கிடையாது. இப்போ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும், யெகோவா சாட்சிகளுக்கு இனி ஒளிந்து கொள்றதுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் கிடையாது. இது வரைக்கும் அதை எங்களுக்கு புரியலைன்னு சொல்லலாம். இப்போ எங்களுக்கு புரியலைன்னா யாரும் சொல்ல முடியாது. சிறு குழந்தைக்கு கூட அதை பார்த்தா புரிஞ்சிடும். இந்த வசனத்தை அப்படியே, இந்த மொத்த வசனத்தையே அப்படியே நம்ம இதில் போட்டு விட்டுருவோம். இதை வேணா வசனத்தை இங்கிலீஷில் ஆக்கி ரெண்டுமே சேர்த்து போடணும் போடலாம். பட் இங்கிலீஷில் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது. நம்ம தமிழ்காரங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இது இங்கிலீஷில் ஆட்டோ டிரான்ஸ்லேஷனில் வரும். ஓகே தம்பி செல்லம், உனக்கு ஏதாவது இது கொடுமா? மைக் இல்லாம கிடையாதுமா, மைக் இல்லாம வராது. ஒரு வசனம் என்னது மாதிரி இப்போ சொன்னீங்களா, அப்போ இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. யோவான் 9ல் அவர் கடைசியில சொல்றாரு என்னன்னா 39, அப்போது இயேசு காணாதவர் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துல வந்தேன். அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இதுதான் ஞாபகம் வந்தது. அதாவது எங்களுக்கு தெரிஞ்சது கரெக்ட், நாங்க பாக்குறது கரெக்ட், எங்க கண்ணால பாக்குறது கரெக்ட், எங்க காதால கேட்கறதும் கரெக்ட், நாங்க போற வழி கரெக்ட் அப்படின்னு அவங்க சொல்லுகிறபடியினால் அது அப்போ ஏசப்பா சொல்றாரு, அவங்க அந்த பாவம் நிலை நிக்குதுன்றாரு.
ஆமாம், இட் ஸ்டாண்ட்ஸ். வசனம் கரெக்ட். தான் எனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறவங்க எல்லாம் தெரியுது பாவம் நீங்க சொன்னீங்க. அவன் மேல நிக்குது. அவங்க மேல அது சாக்கு புக்கு சொல்ல இடம் கிடையாது. சாக்கு போக்க சொல்றதுக்கு இனிமே இடம் கிடையாது. ஏசப்பாவை அப்பவே சொல்லிட்டார், ம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். அமேன், அமேன், ஆமென். ஹல்லேலூயா, அமேன். ஓகே, தம்பிக்கு ஏதாவது பேர் மறக்கிறேன். டோனி, உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு? அது பாருங்க, அவரு வாலிப பிள்ளையாச்சே, கொடுங்க. ஆமா, வாலிப பிள்ளைய தான் யுத்தம் பண்ணணும். டோனி வருண், சொல்லுங்க. வெளிப்படுத்த விசேஷம் வந்து அதுக்குள்ளே இருக்க ரகசியங்கள், வெளிப்பாடு, ஆட்டுக்குட்டியானவர், அதுக்குள்ளே இருக்க அவரோட வல்லமையான செய்தி கேட்டது. யெகோவா சாட்சிக்கு இது போய் சேரணும் கண்டிப்பாக. ஆமென். யெகோவா சாட்சி கட்டிட சபைக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக கண்கள் தர. ரோட்ல மாட்டான்னு விட மாட்டோம், போன செத்தான். இயேசுவுக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, தம்பி வந்து கிளீனா ஃபைட் பண்ணுவார் எல்லாரும் இயேசுவோட வசனத்தை வச்சு, அவருக்கு தெரிஞ்சதை வச்சு. இப்போ அவருக்கு நிறைய கிடைச்சிருக்கு யெகோவா சாட்சிகளோட யுத்தம் பண்றதுக்கு. ஆனா அன்போடு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏசப்பா எதிர்பார்க்குறாரு, அவருடைய ஆவி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த அவருடைய ஆவி அதில் செயல்படணும் அவங்க மேலே. அப்போது அவர் ஒர்க் பண்ணுவார் அவங்க மேலே. அன்போடு சொல்லணும். சில சமயம் நம்ம கொஞ்சம் கடினமான வார்த்தை சொல்கிறோம், அது ஆவியானவர் அலோவ் பண்ணுறாரு. ஏன்னா நியாய தீர்ப்பு அவங்களுக்கும் வருது. இதை கேட்டு இந்த தேதிக்கு பிறகு வேற லெவல். ஆவி உலகத்தில் இந்த வசனங்கள் வந்து இது இயேசு வாய் திறந்து பேசின வசனங்கள் வந்து நிற்க வைக்காது. 360 டிகிரி அது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படியே உலகம் முழுக்க அது ஓடிக்கிட்டே இருக்கும். உலகம் முழுக்க அது ஓடும். இங்கே வெளிப்படுத்தப்படுற வசனம், பேசுகிற வசனம் லைவில் போகுது. அப்படியே அது அது வந்து அந்த வசனம் அதை வேலையை செஞ்சுட்டு தான் திரும்பும். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, வேலை வெறுமையாக திரும்பாது. ஸோ இது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பிசாசால இந்த வசனத்தை நிறுத்த முடியாது. சீஷர்களுக்கு தெரியணும். அதனால தான் அவன் போராடுறான். நீ வந்து பேசாத, நீ தொண்டையை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்ஸ் வெளியில் வந்துட்டுனா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. சீஷர்களுக்கு அது தெரியணும். அதனால தான் இந்த போராட்டம். அவன் போன ஃபஸ்ட்டு சீரீஸில், இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே டோன்ட் ஸ்டார்ட் இட், எவ்வளோ பெரிய போராட்டம். அடுத்து தொண்டையை பிடிச்சான். காரணம், வசனம் ஒன்ஸ் வெளியே வந்துருச்சுன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது லைவ்ல வேற போடுறோம், அவனால் தடுக்க முடியல, அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போது அது வந்து ஃபைனலாக இயேசு என்ன நியமனம் பண்ணியிருக்கிறாரோ இந்த டீச்சிங் வழியாக அதை அச்சீவ் பண்ணிடும். அந்த வசனம் அச்சீவ் பண்ணிடும். அப்போது அதில் ஒரு பகுதி இந்த வசனத்தை தெரிந்த பிறகும் அவங்க கீழ்ப்படியலைன்னா, அங்கே அவரே சொல்லியிருக்கார், லூக்கா 12:47-48, அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். அவர் சொல்லியிருக்கிறாரு. அறியாமல் செஞ்சா சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு இருக்கும். ஆனால் அறிந்து செஞ்சா என்னன்னு பாருங்க. அதனால ஜட்ஜ்மெண்ட் அந்த பக்கம் இருக்கும். லூக்கா என்ன சொன்ன, 12:47 இல்லையா, 12:47-48 சொல்றாரு. அவருடைய தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏற்றவைகளை ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். இதான் ரூல். ஸோ இது கொடுக்குறாரு, வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. அது போய் சேர உங்களுக்கு சேர்ந்துடும். அதுக்கு பிறகு முடியாது அப்படின்னு சொன்னால், நியாய தீர்ப்பு நம்பர் 1 என்னன்னா, மத்தேயு 13:9-10 சொல்றாரு, கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராத இருக்கும்படி அவங்க வந்து என்ன மனம் திரும்பாதபடி அவங்கள தடை பண்ணிடுவார். பரலோகத்துக்கு வரவிடாதபடி தடை பண்ணிடுவார். யூதர்களுக்கு அதை பண்ணார், இவங்களுக்கு பண்ணுவார். அடுத்தது நியாய தீர்ப்பு, அது வேலை பார்க்கும். ஆமாம். ஸோ நம்ம வேலை இதை சொல்லிட்டு அன்பாக உங்களுக்கு பேசணும். உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு கிருபை. இதை பண்ணுறது, இந்த வசனங்களை, அவர் கொடுத்த வசனங்களை வெளியிடுறதுக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதில் நமக்கு பக்தி விருத்தி அடைய, நம்ம டிஸ்கஸ் பண்ண நமக்கு பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? வேற லெவல், நமக்கு வேற லெவல் கொடுத்துருக்காரு.
ஆமாம், அவருடைய டீம், அவருடைய சர்வன்ட் டீம், உண்மையான அவர் நம்புகிற சர்வன்ட் டீம். இது காசுக்காக இல்லை. மணி 5 ஆயிடுச்சு, 4 மணிக்கு முடித்தோம், 1 மணி நேரம் ஆகுது, முதல்ல கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன்னு மக்கர் பண்ணவங்க. ஆமேனால இயேசுவுக்கு மகிமை. அந்நிய பாஷை வேணா சைலண்ட்டாக பேசுவோம், எல்லாரும் கடைசியில் என்ன செய்வோம், 1 மணி நேரம் கேள்வி பதில் போய்கிட்டு இருக்கு. பக்தி விருத்தி சூப்பர். ஆமென். எல்லாரும் ஒருத்தரும் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சாச்சு. ஒவ்வொருத்தர் வழியாகவும் இயேசு பேசியிருக்கிறார். பக்தி விருத்தி உண்டாயிருக்கு. ஓகே, ரைட், முடிச்சிடலாமா? ஸோ இப்போ இந்த சீரீஸ் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுதான் சர்வ வல்லவர்ங்கிற சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இயேசுவுக்கு சித்தமான யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சர்வ வல்லவர் வெளிப்பட்டிருக்கிறது. 2வது அப்போஸ்தல நடவடிக்கையில் இயேசுதான் சர்வ வல்ல தேவன்கிறது வெளிப்பட்டிருக்கிறது. இது பின்னால் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த அல்டிமேட் இங்கே வந்தாச்சு. இப்போ யெகோவா சாட்சிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வாரம் செய்தி யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். யார் அடுத்த வாரம் செய்தி கொடுக்குறா? நீங்கள் கொடுத்துட்டீங்க. அருள்முருகன் அடுத்த வாரம் செய்தி கொடுக்குறீங்களா? நீங்களும் உங்கள் மனைவியும். ஓகே, அடுத்த வாரம் முருகனும் அவர் மனைவியும் செய்தி கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதா இல்லையாங்கிறத அதையும் முடிவு பண்ணிப்போம். என்ன? ஓகே, இயேசு நாம மகிமைப்படுவதாக. அரவிந்த் பிரதர், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுப்பாரு. ஓகே, நீங்கள் இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நாங்கள் உங்களை பற்றி கேட்கவே இல்லை. இவ்வளோ முக்கியமான ஆளு நாங்கள் கேட்காம உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க பிரதர். இந்த சர்மன் ஆர் ஸ்பீச் வந்து ஆஃப் த ஹையஸ்ட் லெவல். பைபிளில் எவ்வளோ பாகங்கள் இருக்குது, அதுலேருந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் அண்ட் ஆஃப் த வாட் இஸ் டாப் நாட்ச்னு சொல்கிறது. இதுக்கு மேலே ஆஃப்டர் ரெவலேஷன்ஸ் தேர் இஸ் நோ அதர் புக் இன் த பைபிள். And finally, it's the final what's going to happen in this world, the revelation da is going to determine. Adala, as God has humbled himself and called as Lamb of God. And by this, he proves that he is the ultimate winner. And by this, and he is going to come again as the king, and as our brother told, he is going to come as a warrior, like a wrestler. Amen. With his name written on his thighs. When you go to a wrestling tournament, I am from karate background. Amen. So I know a little about all this martial arts. So when you go for wrestling, you go with your thighs shown. So you have, and you go in a very aggressive mood. Amen. Mood or aggressive mode. Aggressive appearance and mode also. Mode also. MOD. Mode also. Correct. Mode also. So by this, Jesus is going to come again, and he is going to come very shortly. And when what all is happening in this world predicts that Jesus is going to come soon. Amen. And I was very much thrilled by this message what brother gave, and I did not expect the speech of this level to come or hear, or I could hear this message. And so this is of the highest level in the Bible. So I thank brother also for this very encouraging, meaningful message, and all praise and glory to Jesus. Amen. Amen. Hallelujah. மன்னிப்பு கேட்டுக்கிறோம் பிரதர். உங்கள்கிட்ட கேட்காம முடிக்க பார்த்தோம். தமிழ் வராது பிரதர். பரவாயில்ல, இது போதும். இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 27th ஐ திங்க் மார்ச். அப்போ நான் துபாயில் இருக்கிறேன். பை மிஸ்டேக் ஃப்ளைட் வந்து 28th வரணும், பட் டிக்கெட் போடுறவன் வந்து 27th போட்டார். நான் அவனை பிடிச்சி நல்லா கற்றுனேன். என்னடா இப்படி பண்ணிட்டேன், என் ஒர்க்கே முடியல, நான் கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ன சொல்கிறது, இப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் ஒன்று வந்தது, இப்போ போய் இது மாதிரி பண்ணிட்டேன்ட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் த பர்சன் டு ஹூம் ஐ வாஸ் சப்போஸ் டு டேக் அன் அப்பாயின்மெண்ட், அவர் என்ன சொல்ல, பரவாயில்ல தம்பி, ஹீ இஸ் லிட்டில் ஏஜ்ட் பர்சன் அண்ட் ஹீ இஸ் அ தமிழியன், பரவாயில்ல தம்பி நீ வா, நம்ம பேசி அந்த கண்டெய்னரோட பில் ஆஃப் லேடன்னுவாங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம், அந்த டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சிடலான்ட்டு
என்னை வந்து 2:30 மணியோ 3 மணிக்கெலாம் கூப்பிட்டு மத்தியானம் முடிச்சிட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு வந்து நான் ஃப்ளைட்டு பிடிச்சி பாம்பேயில் வந்து இறங்குறேன். அப்போது எனக்கு செய்தி வருது அங்கே பாம்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் பை திஸ். அப்போது நான் பிரதர் இது கூட லாஸ்ட் டைம் நான் இங்கே வரப்போ நான் இது சொல்ல மறந்துட்டேன். ஐ வாஸ் ஷாக் தட் காட் ஹஸ் ப்ரொடெக்டட் மீ அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டாண்டட் தேர், பட் காட் ஹஸ் by his mistake of another person, God has given that is God's will and he has brought me back safe to India. In the same way, I and Sumitra had to go to Mumbai for one sort of work. That day all the flights were cancelled, only our flight, Indigo flight, took off. Amen. On that day. I told brother also this last time. So many miracles have happened, and brother's place is a place of blessing, and you find lot of peace and tranquility No. Place here. is not Tranquility here. So I really appreciate brother's ministry and his work is continuing. Thank you. நம்ம தேவனுக்கு மகிமையை தான் கொடுக்கணும். இடத்துல எதுவுமே கிடையாது. பண்றீங்க என்ன மகள? உங்களை மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சுமித்ரா பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். மகன் என்னமோ வைப்ரேஷன், என்ன மகள வைப்ரேஷன் இல்லை, ஆக்சுவலாக அந்த மெசேஜ் இது பண்ணும்போது நிறைய அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த பயங்கரமான அந்த ஒரு அக்கினி வந்து என்னால் உணர முடிஞ்சுது. பட் நான் நினச்சிட்டே இருந்தேன், என்னடா இந்த பக்கத்துல இருந்து மட்டும் வந்துட்டே இருக்கேன், இந்த பக்கம் ஒன்றும் காணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவர்கிட்ட தான் ஏசப்பா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறார். அப்போ இது இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்கன்னா இல்லை. பிரதர் நான் என்ன பண்ணாலும் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வருவேன். என் பேக் கூட என்ன ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு ரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த 10-15 லெசன் தப்பு, அவ்வளோதான். எவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் சொல்ல மாட்டார். அவர் பண்ண வைக்கிறாரு. அவருடையது. நம்மளுடைய ஞானத்தினால ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய ஞானத்தினால ஏதாவது பண்ணோம் நினைச்சோம்னா அது டிசாஸ்டர். தட் கேன் ஒன்லி ரிசல்ட் இன் டிசாஸ்டர். அவருடைய ஞானத்தில் அவருடைய சித்தப்படி பண்ணும் பொழுது அவர் அதை வாய்க்கப்படுறார், கரெக்டாக வாய்க்கப்படுறார். இப்போ பாருங்க, யாருக்கும் இன்னும் டயர்ட்னஸ் தெரியல. 5 மணி 10 நிமிடம் இன்னும் டயர்ட்னஸ் தெரியல. அப்போ அவர் இஸ் வெரி ஹாப்பி. அவர் இங்கே இருக்கிறதுனால அந்த டயர்ட்னஸ் தெரியல. பேசுகிற எனக்கும் டயர்ட்னஸ் தெரியல. என்ன மகள, அதுதான் அவர் வேலை. He enables. அவருடைய சித்தப்படி பண்ணும்போது he enables. அதனால் நம்மளோட கிடையாது, இந்த இடத்துலன்னு கிடையாது. இப்போ நம்ம இடத்த நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ண தோங்கணும்னா நமக்கும் அந்த விழுந்து போன கட்டத்துக்கு வித்தியாசம்லாம் போயிடும். வேறு சித்தப்படி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த சீக்கிர ஒரே சிந்தை உள்ளவர்கள், அதாவது ஒரே ஆவி உடையவர்கள் வர்றதுனால பரிசுத்த ஆவியானவர் 2 பேர் 3 பேர் தான் வர்றாங்க. என் நாமத்துல கூடி இருக்கிறார், வாசமா இருக்கு. அப்புறம் அவருடைய சித்தத்தின்படி செய்யறதுனால அவர் யார் கொண்டு வரணுமோ கொண்டு வர வச்சுட்டு என்ன பண்ண வைக்கிறாரு, அவர் வந்து மெசேஜை கொடுக்குறாரு. ஆவியானவர் தான் கொடுக்குறாரு, கூட இருக்கிறாரு. நம்மளை என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. அப்படி ஒரு ஹாப்பினஸ்னால நிரப்புறாரு. என்னம்மா, நாளைக்கு எல்லாருக்கும் லீவா? இன்னைக்கு லீவு. நீங்க ஏதோ லீவுங்கிறாங்க. குட் ஃப்ரைடே. ஓ குட் ஃப்ரைடே. கோயின்சிடென்ஸ் பார்த்தீங்களா? அங்க இருந்த வரைக்கும் ஏசப்பாவோட அந்த சிலுவையில மரிச்சது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது ஒரு சம்பிரதாயமா தான் கடைப்பிடிச்சு சர்ச்சில் இருக்கும்போது அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஆசைப்பட்டது எதையாவது ஒன்று வீட்டு கொடுத்துடுறோம். ஏசப்பா வந்து அவ்வளோதான், அந்த 40 நாள் தான் அவருக்கு அந்த ஒரு இது கொடுக்கறது, கனம் கொடுக்கறது. அந்த 40 நாள் தான், அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில் அறக்க பறக்க போக வேண்டியது, போயிட்டு இது பட்டுட்டு வந்துட்டு இப்போ இன்னைக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னா ஈஸ்டருக்காக பிளானிங் நடக்கும், பிரியாணிக்காக பிளானிங். அப்படி தான் நான் அந்த இது இருந்ததுக்கு
இப்படி இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அதே நாள் அன்னைக்கு நம்ம வந்து அதே ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் அறையப்பட்டு ஜெயம் கொண்டு அல்லேலூயா. நம்ம ஒண்ணு இங்க யாரும் அழல, அவரை நினைச்சு அழுதுகிட்டு துக்கம் கண்டுட்டு புலம்பிக்கிட்டு இல்ல. அவர் மகிமையாய் அவர் வந்து ஜெயம் கொண்டவரை நினைச்சு அவரோட நாமத்தை நம்ம உண்மையா துதிக்கிறோமே. இந்த இடத்துல எவ்வளவு தேவதூதர்கள் இருந்து பாருங்க. நம்ம ஒரு சின்ன கூட்டம் மனுஷங்க இங்க இருக்கோம், ஆனா தேவதூதர்கள் பல ஆயிரம் பேர் இங்க இருப்பாங்க போல இருக்குது, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு. குட் ஃப்ரைடே எனக்கு தெரியாது, நேற்று ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள், கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு. அவரு பிஜேபியில பெரியவர், பிஜேபிக்காரங்க. உங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்க, அது என்னங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு மனைவிட்டு அந்த பத்தி அவரு அதுக்கு மேல சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவர் வாயில இருந்து வரக்கூடாதான். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வருதா அவங்களுக்கும் தெரியுங்க. என்னங்க ஏப்ரல் போடல, இன்னைக்குதான் போட்டோம், அவளுக்கும் தெரியல குட் ஃப்ரைடே. நமக்கு குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் எதுவுமே நமக்கு தெரியல. அதனால நமக்கு தெரியல, இதெல்லாம் தெரியாமலே இது நடந்தது. நேற்று தான் குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது தெரியும். அந்த லட்சணத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சகோதரி சொன்னதான் சமையான பாயிண்ட். அதாவது அவெல்லாம் அழுகிறான், சோகமா இருக்கிறான். இங்க ஆட்டுக்குட்டியான என்ன ஒரு பாக்கியம் இல்ல நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு இந்த பாக்கியம். உண்மையாவே இவ்வளவு எல்லாரும் இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா நம்ம கிடையவே கிடையாது. இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த ஒரு சீட்ல எத்தனை மணி நேத்திக்கு நைட்டு உட்கார்ந்தது? நம்ம 7:30 மணி 8 மணி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல 8 மணி ஆக போகுது. அப்படியே அசையாம இடையில கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து இப்படியெல்லாம் எங்கேயாவது உட்கார முடியுமா நம்மளால? மனுஷங்களால முடியவே முடியாது. ஏசப்பா அவர் வந்து இந்த இடத்துல அவர் பிரசன்னத்துல அப்படி இவ்வளோ நேரம் நிறைச்சி அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருடைய அந்த நாமம், அவருடைய அந்த ஒரு சித்தம் இன்னைக்கு அவருக்கு நிறைவேறி இருக்குது. அவருடைய சித்தம் நிறைவேறி இருக்குது. அவர் வச்சிருக்கிறாரு யார் யாருக்கு என்னென்னைக்கு என்னென்ன செய்தி கொடுக்கணும், எந்தெந்த கூட்டத்துக்கு நம்ம கொடுக்கணும். அவர் ஏன்னா அவ்வளோ ஒரு கிருபை உள்ளவர், அவர் அவ்வளோ ஒரு இரக்கமுள்ளவர். அவர் சொன்ன மாதிரி நான் இரக்கமுள்ளதா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவரா இருங்க. அதுதான் நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் ஏசப்பாவுக்காக. ஏசப்பா எப்படி நான் ஜெயம் கொண்டதுனால் பிதா எனக்கு அதிகாரத்தை கொடுத்தது போல உங்களுக்கு கொடுப்பேன்னா அது ஈஸியாலாம் நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பெற முடியாது. நம்மளும் அவர் வசனத்தை கை கொண்டு அவருக்காக தினமும் புறப்பட்டு போய் அவர் வேலையை செய்யணும். அவர் சொன்ன மாதிரி அவர் கூட வரவங்க யாருன்னா அழைக்கப்பட்டவங்க, அந்த அழைக்கப்பட்டவங்க வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதுல இருந்து உண்மையா இருக்கிறவங்க, அவங்க ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்றவங்க. உண்மையா இருக்கணும். நம்ம எதுல உண்மையா இருக்கணும்னா அவர் வசனத்தை நம்ம அன்னன்னைக்கு நம்ம ஒழுங்கா கடைப்பிடிக்கிறோமா, புறப்பட்டு போறோமா. இப்போ எவ்வளோ பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களாம் சிறையில இருக்கிறாங்க. கட்டுண்டவர்கள் சிறையில இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்து யோசிக்கும்போது யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து எந்தெந்த கட்டுலையோ இருந்தவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு வரோன்னா அது பெரிய ஒரு பாக்கியம். அது அனுதினமும் நம்ம செய்யணும். இயேசுக்காக நம்ம அவர் வசனத்தை கை கொள்ளணும். கை கொண்டா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. பிரியா கூட இந்த வாரம் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, அந்த நிலைத்திருக்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா ஒரு வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதை கடைப்பிடிக்கிறது தான் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். முடிவு பரியந்தான் நம்ம நிலைச்சிருக்கணும். அவருக்கு ஒரு பிரயோஜனமான அந்த ஆட்டுக்குட்டியா நம்ம அவருக்கு இருக்கணும். அவருக்கு இருக்கணும் ஏசப்பாவுக்கு. ஆமென். சொல்ற வேலையை செய்யற ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. லாஸ்ட் வீக் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்.
and Sumitra had an opportunity to talk about Jesus to 3 pastors. I request her to elaborate on Brother, that. you won't believe. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாஸ்டர்ஸ் கேட்டாங்க. கேட்டு எங்களோட இதுல நாங்க இது நடப்போம் அப்படின்னாங்க சத்தியத்தை. ஏசப்பா சொல்ல எதுனாரு. ஆமா, அது என்னவோ. பட் ஆனால் அந்த இது வரைக்கும் நம்ம ஒன்று சொல்ல ஆரம்பித்தாலே என்னவோ அவங்க தான் பெரிய இது மாதிரி பண்ணிப்பாங்க. பட் இந்த தடவை ஏசப்பா அவங்க காதுகளை திறந்தாரு, நான் விசுவாசிக்கிறேன். சொல்ல கிருபை கொடுத்தாரு எனக்கு. அது 3 பேர், 3 பாஸ்டர்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி இப்போ இந்த செஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. யார் ஜட்ஜ் பண்ணுறா, ஏன் சில பேர் மேலே இவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் வருது, ஏன் காட் இப்படி பண்ணுறாரு, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியராக ஆன்சர் வந்துருச்சு. பிகாஸ் லேம்ப் ஆஃப் காட்னு சொல்லும் போது அது ஒரு இட் ரிவீல்ஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட் ஐ ஃபீல். அண்ட் லேம்ப் ஆஃப் காட் இஸ் த ஒன் ஹூ இஸ் ஜட்ஜிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காட் தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ரெவலேஷன், ஒரு பெரிய பாக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது மேத்யூ மார்க் லூக் ஜானில் கூட ஜீசஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஐ டென்ட் கம் டு ஜட்ஜ், ஐ கேம் டு சேவ்ன்றாரு. ஆனால் இப்போ இது கேட்கும் போது ஓ மை காட், இவ்வளோ அவர் என்ன சொல்றார், லாஸ்ட் டே நான் சொன்ன வார்த்தையே நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்காரு. அது இப்படி வந்து சூப்பராக அவர் எனக்கு தெரியல, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அவர் லேம்ப் ஆஃப் காடாக அவர் ஜட்ஜ்மெண்ட் வர்றது. அண்ட் ஆல்சோ சுஜாதம்மா சொன்ன மாதிரி யூஸ்வலாக குட் ஃப்ரைடே அங்கே போய் கேட்டுட்டு இருந்து இப்போ இங்கே வந்துட்டு இப்போது ஜீசஸ் இப்போது நான் மேத்யூ மார்க் லூக் ஜான்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, இப்போது அந்த இஸ்ரேலைட்ஸ்லாம் வந்துட்டு தேர் நாட் வில்லிங் டு அக்செப்ட் ஜீசஸ். இவர் என்ன கழுத மேலே வராரு அப்படி, தேவர் எக்ஸ்பெக்டிங் சம் பவர்ஃபுல் திங். பட் அது எல்லாமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. பட் ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணதுனால ஜீசஸ்க்கு இவ்வளோ பவர் இருக்குன்றது நம்மளுக்கு வந்து ஹீஸ் ரிவீலிங் டு அஸ். ஹீஸ் ஸோ பவர்ஃபுல், ஹீஸ் த ஒன் ஹூ இஸ் ஜட்ஜிங். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிங்கே இவர் தான், அதுவே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு ரிவீலும் பண்ணலை, அவங்க இன்னும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கங்க. ஸோ நம்மளுக்கு தான் வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாரு. ஐ திங்க் நம்ம உண்மையாக இருந்தால் அவர் லைக் ரியலி இஸ் கன்சிடரிங் அஸ் அஸ் ஹிஸ் சில்ட்ரன். அண்ட் அந்த நியூ நேம் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம உண்மையாக அவருக்கு இருந்தோன்னா அவர் நிஜமாலே ஒரு அப்பா குழந்தை நிஜமாலே அவர் பண்ணுறாரு. அந்த உண்மையை அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த உண்மை அந்த ஐ திங்க் சர்ச்சஸில் இல்லை. ஸோ அதனால அவர் அங்கே பண்ணலை. உண்மையாக நம்ம தேடினா கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இவரு சும்மா ஆமா இவரு இங்க மனுஷகுமாரனா வந்து ஆட்டுக்குட்டியானவரை அடிக்கப்பட்டார் இல்ல பிரதர். அப்போ அவர் பட்ட எல்லா பாடுகளுக்கும் அங்க அவருக்கு நீதி செய்யப்படுது இல்ல. அது அந்த மகிமை எல்லாமே கொடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியானவர், ஏன் அது ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்றது, பிகாஸ் இவர் இவ்வளோ பாடுபட்டார் இல்ல, இத அவமானப்பட்டாரு, இதை வந்து அவர் சகித்து அத ஜெயம் எடுத்ததுனால இது எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி அங்க அத்தனை மரியாதை ஏன்னா வெளியே வச்சிருக்கிறார். அதேதான் நமக்கும் கொடுக்கிறாரு, அதேதான் நமக்கும் ஜெயம் கொள்ளுகிற எல்லாருக்கும் அதேதான் கிடைக்குது அங்க. ஸோ வெரி பவர்ஃபுல். அவருக்கு இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவரை ஒரு நாள் முழுக்க அடித்து தொங்க விட்டாங்க 6 hours. அதுக்கு என்ன தண்டனை, 1000 வருஷம் அவர் ராஜாவாக இருக்க போறாரு. இதே பூமியில அவரை ரிஜெக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்ச பூமியில ஒரு நாள் தூக்கி எறிஞ்சாங்க, தொங்க போட்டாங்க. அதுக்கு தண்டனை ஒரு பக்கம் மனுஷனுக்கு, இன்னொன்னு அவருக்கு ஹானர் என்னன்னா 1000 வருஷம். கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம். 1000 வருடங்கிறது ஒரு நாள். அந்த வசனத்தின்படி 1000 வருஷம் அவருக்கு பூமியை ஆட்சி பண்ண கொடுக்குறாங்க. அவர் சொன்னார்ல யோவான் 18:37 நீ ராஜாவோ, எஸ் கிங். ஆமா, மல்கியா 1:14 சொல்றாரு, ஐ எம் a great king அப்படிங்கிறார், நான் மகத்துவமான ராஜா. அவருக்கு கொடுக்குறாரு.
1000 years ரூல் பண்ண கொடுக்குறாரு. பூமியை கையில் கொடுக்குறாரு. பூமியை கையில் கொடுக்குறாரு. நமக்கும் அதுல கொஞ்சம் ஷேர் கிடைக்கும்னு போனது. ஏன்னா பிரதர் அதுல அந்த சபைகளுக்கு அவர் சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஏன் சொல்றாருன்னா அவர் தன்னை போல நம்மளும் ஜெயம் கொள்ளணும்னு விரும்புறாரு. அட் தி எண்ட் அதுதான் அவருடைய சீட் இருந்தா அது பண்ணணும். ஆமா. ஓகே, கரெக்டா? ஆமாம். எனவே நீங்கள் தான் நிறைய பேசிட்டீங்க, இடையில பேசுனது போயிருந்தேன்னா பார்த்துக்கலாம். அப்போது அவர் ஆமாம் மகா சொன்னது கரெக்டு. அவர் நம்மளும் அவரை போல ஜெயம் கொள்றவர் ஆக்கிட்டுக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஜெயம் கொள்றதுக்கு நமக்கு வேண்டிய கிருபைகளை வல்லமைகளை கொடுத்துருக்காரு. அவருடைய வித்து நம்மகிட்ட இருக்கு. அதனால நம்மளும் ஜெயம் கொள்ளலாம். நம்மளை ஜெயம் கொள்றதை ஆக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. நம்ம முன்னால் கால் வச்சு போய்கிட்டே இருக்கும். யூசர் மேனுவல் பைபிளில் எல்லாம் எழுதி கொடுத்துட்டார், க்ளீனாக எழுதி கொடுத்துட்டார். ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. யூசர் மேனுவல் ரெடியாக இருக்கு. ஆமாம், சொல்லுவோமா? இல்லைம்மா, நீங்கள் Acts 13 இங்கே மைக்கில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. நான் டயர்ட் ஆகலாமா தங்கச்சி? Acts 13:48 நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ நம்மளாம் விசுவாசிக்கிறதுனால நம்மளாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோன்னு எடுத்துக்கலாமாண்ணா? இல்லை, கண்டிப்பா இல்லை. இப்போ வந்து நம்ம லைன்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த ஓட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமா, எதிர்ப்பு ஆமா போடாது பார்த்துக்கணும். கரெக்ட். ஆமா. ஸோ கல்யாண வீட்டில் போயிட்டு பழைய வஸ்திரம் போட்டிருந்தா நம்ம தூக்கி கொண்டு வெளியில் போட்டோம். ஸோ வஸ்திரம் புதுசாக இருக்கிறபடி நம்ம தான் அதை இது பண்ணணும். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யோவான் 15:1-2 என்ன சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாத இருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியதுவோ அது மேலும் கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ். கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அது பிதா பார்த்துக்கிறாரு, குமாரன் பார்த்துக்கிறாரு. அவ்வளவுதான். யுத்தம் வரும் போகும். வசனம் அடுத்து சொல்லு, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பவுல் சொல்லி கொடுத்திருக்காரு, தேவன் உண்மையுள்ளவர். இது மற்ற வசனங்கள்ல இருக்கிற அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அர்த்தம் என்னன்னா, அங்க வசனம் அவனை வச்சு கொடுத்திருக்கிறாரு. சோதனை வந்ததுன்னா சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகிற வழியும் உண்டாக்குறார். அதை வந்து ஒவ்வொரு தடவை வரும்போதும் நீங்க ஓவர் கம் பண்ணும் போதும் புது வரங்கள், புது கிருபைகள் என்ன கிடைக்குது. அநேக கிரீடங்கள் ஏசப்பாக்கு இருந்தது. ஒரு சீக்ரெட் அதுல இருக்கு. அநேக கிரீடங்கள். நம்ம யுத்தத்துல வின் பண்ணும் போது நமக்கு நிறைய பேட்ஜஸ் என்ன இருக்கும் தெரியல. ரத்தனம், முத்துக்கள் இருக்கலாம். என்ன இருக்கும் தெரியல. அவ்வளோ அவர் நமக்கு நிறைய ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஆமென். சார் வெரி வெரி என்கரேஜிங். அதனால அப்படியே இப்போ இது வந்து சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியுது, புறப்பட்டு போய் கொண்டே இருக்கணும். அது தெரியுது, அது அவருடைய சித்தம். அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதுல வேரியேஷன் இருக்கு. இப்போ என்னைய மாதிரி ஆளுக்கு மந்தைய மேய்க்கிறது ப்ளஸ் இந்த மாதிரி அவர் டீச்சிங் கொடுக்கும்போது அந்த வேலையை பண்ணணும். வீடியோ அதை பண்ணணும். இதுல என்ன உண்டோ எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தபடி நான் பண்ணணும். இப்போ இந்த மிக்சர் போடுறதுக்கும் இது போடுறதுக்கும் இன்னும் நான் ஆட்களை ட்ரெயின் பண்ணணும். அடுத்தது இது அவருடைய ஊழியத்துக்குன்னு அந்த தாளந்தை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதை யூஸ் பண்ணுறேன். அது ஒரு இதுக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வச்சிருப்பார். அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஊழியம் வேற ஏதாவது வச்சிருந்தா அதையும் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா புறப்பட்டு போய் இயேசுவை பற்றி அறிவித்து வியாதிகளை குணப்படுத்துறது அவருக்கு மிக முக்கியமான ஒரு ஊழியம். அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். அதை நம்ம நிறைவேற்றணும்னாலே
ஒரு பெரிய வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சித்தத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவருடைய கையில் உள்ளங்கையில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? ஓகே. அதனால் ரினி நீ ஒன்றுமே பேசல, ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்க, ஏதாவது பேச விரும்புறியாமா? சரி, மாடஸ்டா மணி இப்போ சொல்லி 4 இருந்து இப்போ 5:30 மணி காலையில் ஆயிட்டு. குட் ஃப்ரைடே முடிஞ்சு போச்சு. எப்போ டீ டைம் ஏதாவது இருந்தால் சாப்பிடலாம், அந்த மாதிரி வந்துருச்சு. இட்ஸ் a குட் ஃப்ரைடே. ஆமென் சொல்லுவோமா? இட்ஸ் a wonderful Friday for us. wonderful Friday. Thursday மாச்சு, ஃப்ரைடே வந்தாச்சு. இது ஏசப்பா கொடுத்துருக்கிற மிக சூப்பரான போஜனம். ரொம்ப ரொம்ப பக்தி விருத்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆட்டுக்குட்டியானவருங்கிறதுல டீச்சிங்கில் இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மனுஷகுமாரன்கிற டீச்சிங்கில் இவ்வளோ ஒரு பக்தி விருத்தி வந்தது. இப்போ ஆட்டுக்குட்டியானவர் இவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ வச்சுருக்காரோ இதில், அசர் பைபிளில் என்ன வச்சுருக்காரோ தெரியல, எவ்வளோ வச்சுருக்காரு பொக்கிஷம். நமக்கு அழகாக சாப்பாடு கிடைக்குது, சூப்பராக கிடைக்குது. ஆமென். சரி, இப்போ அடுத்த வாரம் அருள்முருகன், அவர் ஒய்ஃபு பாரதி, ஒய்ஃப் பேர் என்ன, கண்ணகி செய்தி கொடுப்பாங்க. இயேசுவோட வசனத்திலேருந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ ஃபைனல் ப்ரேயர் யார் பண்ணுறாங்க? ஓகே, ஃபைனல் ப்ரேயர் யார் பண்ணுறாங்க? கை எடுத்துக்கலாம் மைக்கு. Who is doing the final prayer? நம்ம வேலை அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் அப்பா இன்றைக்கு நாங்கள் புசித்த ஒவ்வொரு வசனமும் அப்பா உம்முடைய மெய்யான போஜனத்தை இன்றைக்கு அப்பா எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் ராஜா அப்பா நீங்கள் யாரிடம் அப்பா இடைப்பட நினைக்கிறீரோ அப்பா, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா, இந்த யூடியூப் சேனலின் மூலமாக அப்பா, இந்த சத்தியத்தை யார் காதுகளில் அப்பா நீங்கள் விளை வைக்கணுமோ அவங்களுக்கு காதுகளுக்கு தகப்பனே இது போய் சேரும் என்று நாங்கள் அப்பா சபையாக விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின தகப்பனே அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ராஜா. அப்பா, இதில் அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துல நீங்கள் கூட்டி சேர்க்க வேண்டுமா கூட தகப்பனே. என் இயேசு ராஜாவே அப்பா, உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அப்பா, அழிந்து போகிற ஒரு ஆத்துமா கூட தகப்பனே அப்பா, இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு தகப்பனே மனம் திரும்பாமல் இருக்கக்கூடாது ராஜா. அப்பா, அந்த இருளில் இருந்து தகப்பனே அவர்கள் ஒளியை தேடி வரும்படி என் இயேசு ராஜாவே மெய்யான ஒளியாகிய என் இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே தெய்வனை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அப்பா இந்த இடத்திற்கு நீங்க கூட்டிக் கொண்டு வர வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களையும் இரத்த கோட்டிகள் மறைத்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வசனம் அப்பா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் புதிய பலனையும் தகப்பனே, உம்முடைய அப்பா ராஜ்யத்துடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த சிறு கூட்டத்திற்கு ராஜா புது பலனும் புதிய தேவ ஞானமுமாய் எங்களுக்கு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த விசுவாசத்தோடு இந்த அன்போடு அப்பா இந்த பட்டயத்தோடு அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் போய் அப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பழக்குவித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, இந்த இடத்தில் வாசமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி. அப்பா, ஒரே சிந்தையுள்ளவர்களாய் அப்பா, ஒரே அப்பா தேவனுடைய ஆவியுள்ளவர்களாய் இந்த இடத்தில் கூடியிருக்கிற இந்த சிறு மந்தையும் இரத்த கோட்டைகள் மறைத்து காத்து கொள்ளுங்க. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தடைகள் அப்ப எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல அப்ப சபையாக நாங்கள் உடைக்கிறோம் ராஜா. என் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அப்பா தடைப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் உடைத்து அப்பா அவர்களுக்கு நாங்கள் ஜெயத்தை கட்டளையிடுகிறோம். என் இயேசு ராஜாவின் அப்பா நாமத்தினால தகப்பனே எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு இருக்கிறபடினால் அப்ப ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. என் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே அப்ப எங்கள் மேய்ப்பரின் வீட்டையும் தகப்பனே நீங்க இரத்த கோட்டைகள் மறைத்து காத்துக்கொள்ளுங்க. அப்ப இங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் என் இயேசு ராஜாவை இன்னும் அநேக சீஷர்களை உருவாக்கும் ஊழியமாக அப்ப இன்னும் அநேக சீஷர்களை இங்க உருவாக்க வேண்டுமாறு கூட இயேசுவின் நாமத்துல தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ராஜா. இன்னும் அநேக சீஷர்கள் எங்களுக்கு வேண்டும் ராஜா. உலகெங்கிலும் போய் அப்ப உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகர்களை எங்களுக்கு தாங்க ராஜா. இன்னும் சத்தியத்தை அறியாத அநேக ஜனங்கள் உண்டே என் இயேசு ராஜாவே.
அப்பா ஒரு பாவி மனம் திரும்புறது தகப்பனே பரலோகத்துல எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்று அப்பா நாங்கள் வசனத்தில் படிக்கிறோம் தகப்பனே. என் இயேசு ராஜாவே, அந்த பரலோகத்தின் மகிழ்ச்சியை தகப்பனே அப்பா ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளிலும் தங்களுடைய குடும்பத்திலும் அப்பா இந்த உலகத்திலும் காணும்படியாக அப்பா எங்களுடைய நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் அப்பா எங்களுடைய போதனையிலும் உம்முடைய விசுவாசமுள்ள தகப்பனே நாமம் வெளிப்படும்படியாக என் இயேசு ராஜாவை நீங்க எங்கள் வாயின் மூலமாக பேச வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம். யாரிடம் நாங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோமோ அவருடைய கண்களும் அவருடைய செவியும் இருதயமும் என் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்ப இந்த சிறு கூட்டம் பண்ணுகிற இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தகப்பனே இந்த ஊழியத்திலிருந்து உயர்த்துங்க ராஜா. என் இயேசு ராஜாவை இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எல்லாரும் 3 தடவை இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இப்ப நம்ம என்ன டீச்சிங் பார்த்தோம்? ஆட்டுக்குட்டியானவர். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு நன்றி, ஆட்டுக்குட்டியானவருக்கு நன்றி, ஆட்டுக்குட்டியானவருக்கு நன்றி. ஆட்டுக்குட்டியானவருக்கு நன்றி மட்டுமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமையும் கனமும் சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி, உமக்கும் மகிமையும் கனமும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். குட், குட், சோ வண்டர்ஃபுல். அடுத்த ஒரு வாரத்துக்கு சார்ஜ் ஏறிட்டு ஒரு மாசத்துக்கு அவருக்கு சார்ஜ் ஏறிட்டு தோத்துறோம். ஓகே, இப்போ இன்னும் 20 கன்கரண்ட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த சீஷர்களை ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் அருள்முருகன் பிரதர் செய்தி கொடுக்குறாரு. அவர் அங்கே இருக்கிறாரு, ரெட் ஷர்ட் போட்டிருக்கிறாரு. அருள்முருகன், அவர் மனைவி கண்ணகி செய்தி கொடுக்குறாங்க. அவங்க திண்டிவனத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, செய்தி கொடுக்குறாங்க. பெரிய படிப்பு படித்தவங்க இல்லை, ஆனால் இயேசுவுக்குள்ள ஞானம் பெற்றவங்க செய்தி கொடுக்க போகிறாங்க. அன்போடு அழைக்கிறோம். இந்த இவ்வளோ நேரம் நீங்களும் எங்களோட கூட வந்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்போ டிரான்ஸ்மிஷனை க்ளோஸ் பண்ணுறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ்.